நிறைய பேர் என்ன நம்புறான்னா சீக்கிரமா பணக்காரன் ஆயிடலான்னு ஆணித்தரமா நம்புறான். இது சத்தியமா நடக்காது. இதை விட இங்க ரிட்டர்ன் ஜாஸ்தி கிடைக்கும், அதை விட அங்க ரிட்டர்ன் ஜாஸ்தி, இந்த மாதிரி அந்த தாவர மனப்பான்மை வந்து சீக்கிரமா பணக்காரன் ஆயிடலாம். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு சம்பாத்தியம் இவ்வளவுதான், என்னால இவ்வளவுதான் சேமிக்க முடியும், அதை நான் காம்பன்சேட் பண்றதுக்காக ஹையர் ரிட்டர்னை தேடி போவேன். ட்ரேடிங்க்கு போவேன், ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸ்க்கு போவேன். ஸ்டாக் பிக்கிங் வந்து வெரி டேஞ்சரஸ். ஏன்னா எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். நான் ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்னு வச்சுங்களேன், ஸ்டாக் சரியா போலன்னா ஹாப்பியா தூக்கி போட்டு வேற வாங்குவேன். எனக்கு எந்த விதமான எமோஷனல் பாண்டிங்கும் கிடையாது. இப்போ நம்ம சொந்தமா ஸ்டாக் வாங்கினோம்னா கம்ப்ளீட்டா மாறி போயிடும். வாழ்க்கையில் எதுக்கு தான் கேரண்டி கிடைக்க முடியும்? ஸ்கூலுக்கு போனோம்னா பாஸ் பண்ணுவோம்னு கேரண்டி கிடையாது. காலேஜுக்கு போனோம்னா நல்ல வேலை கிடைக்கும்னு கேரண்டி கிடையாது. நல்ல வேலை கிடைச்சா அது நிற்கும்னு கேரண்டி கிடையாது. கல்யாணம் ஆனா கல்யாணம் ஆகி ஒழுங்கா இருக்கும்னு கேரண்டி கிடையாது. இதுக்குமே கேரண்டி. ஆனா ஈக்விட்டியில மட்டும் நம்ம கேரண்டி கேட்கறோம். இதே ஆளு வண்டியில ராங் சைட்ல போவான், ஹெல்மெட் போட்டுக்காம போவான், ஃபோன் பேசிட்டே போவான், இவ்வளோ ரிஸ்க் எடுப்பான். ஆனா பைசால ரிஸ்க் எடுப்பான். வீட்டில் பெரியவங்க வந்தாங்கன்னா என்ன, ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, என்னப்பா இவ்வளோ சம்பாதிக்கிற, வீடு வாங்காம இருக்கே அப்படின்னு ஏற்றி விடுவாங்க. ஆமாம், உடனே நம்ம அம்மா அப்பாவுக்கு வேற ஒரு டென்ஷன் ஆகிடும். இவங்க சொன்னாங்கன்னா சுருன்னு நேரிடும். ஒன்று இவங்கெல்லாம் சொல்கிறத ப்ரெஷரில் ஒரு வீடு வாங்கிடுவோம். வீடு வாங்கி அந்த இஎம்ஐ தாங்க முடியாது. இஎம்ஐ தாங்கினாலும் நீ சொல்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் 5000 ரூபாய் 7000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதே ஆளுங்க திரும்பி வீட்டுக்கு வந்து, என்னப்பா இப்படிலாம் கடனோடலாம் வாழற, நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஆரம்பிப்பாங்க. இந்த கடன் வந்து அது எல்லாரும் சொல்கிற மாதிரி கழுத்தில் கத்தி. நம்மளும் ஒரு பெரிய பணக்காரர் ஆகணும், ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் பணத்தை பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, இல்லை ஃப்ரீலான்சராக இருந்தாலும் சீக்கிரமாக ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை எப்படி அச்சீவ் பண்ணணும், இயர்லி ரிட்டையர்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம மேக்ஸிமம் பிளான் பண்ணுவோம். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், ப்ராப்பர் ரிட்டையர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிறோம், நமக்கு ஆசைப்பட்டதை சாப்பிட்றோம், எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம டிராவல் பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறதுலே பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு 50-60 வயசு ரீச் பண்ணும்போது நம்ம சம்பாதிக்கலனாலும் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம மணிலே பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ப்ராப்பரான ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், ப்ராப்பரான ரிட்டையர்மெண்ட் பிளான். சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் தன்னோட ஃபேமிலியில் ஒரு ஹெல்த் இஷ்யூ வர்றது மூலியமாக புரிய வந்து, அதுக்கப்புறம் நிறைய டிஐஒய் ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், ரிட்டையர்மெண்ட்டை எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நிறைய கால்குலேட் பண்ணி அந்த கால்குலேஷனை ரியல் டைமில் தன்னோட லைஃப்பில் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான கார்பஸோட ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ணியிருக்கவங்க தான் இன்னைக்கு நம்ம எபிசோடோட கெஸ்ட். வணக்கம், நான் பட்டு. வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பெயர் freefincal.com. வணக்கம், நான் பட்டு from freefincal. Hi, I'm Pattu from freefincal. Hi, I'm Pattu from freefincal. Today let's talk about a simple thumb rule for retirement planning. டாக்டர் எம் பட்டாபிராமன் as known as பட்டு 2012 ஃப்ரீ ஃபின்கால், ஃப்ரீ ஃபைனான்ஷியல் கால்குலேட்டர்னு சொல்லி ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுறாங்க. அதில் அவங்க ரிசர்ச் பண்ணுற பர்சனல் ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின நிறைய விஷயங்களை ஆர்டிக்கலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிட்டையர்மெண்ட்டை எப்படி பிளான் பண்ணணும், நம்ம இப்போலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நிறைய கால்குலேஷன்ஸ் அந்த வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கால்குலேட்டர்ஸில் 9 கால்குலேட்டர்ஸை செபி அப்ரூவ் பண்ணி அவங்களோட அஃபிஷியல் இன்வெஸ்டர் எஜுகேஷன் வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடில் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒருத்தவங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்டார்ட் பண்ணணும், கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும், எஃப்டி, ஆர்டி, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் எது பெட்டர், அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், ட்ரேடிங், இதை பற்றி எல்லாம் ப்ராப்பராக டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸ் ஸ்கீமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டு சாரோட ஹெல்த்தை கன்சிடர் பண்ணி இந்த எபிசோட கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருக்கோம். பட் இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குது, இல்லை உங்களோட லைஃப்பில் பர்சனல் ஃபைனான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான கைடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் இன்னொரு எபிசோட் பண்ணுறதுக்கு பட்டு சார் கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நாங்கள் இன்னொரு எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். நம்ம பாட்காஸ்ட்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணலாம். எந்த விதமான மணியும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதோட சேர்த்து நம்ம பாட்காஸ்ட்டை நீங்கள் லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 இடத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி சின்னதாக ஒரு ஆட் வரும். அந்த ஆடை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே நம்ம பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி டிஸ்கஷன் வித் டாக்டர் எம் பட்டாபிராமன். வணக்கம் சார். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். உங்கள் டைம் கொடுத்து நம்ம பாட்காஸ்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். ப்ளஷர் டு பி. என்னோட ஃபினான்ஸ் நாலேஜ் வந்து இப்போது கொஞ்சமாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மெயின் ரீசன் நான் உங்களை தான் சொல்லுவேன். ஏன்னா நானுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரேடிங், அந்த ஃபண்ட்ஸில், அப்புறம் ஈக்விட்டி தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் அதை தாண்டி ரிட்டையர்மெண்ட் பிளான்னு ஒன்று இருக்குது. இப்போ இருக்கிற எல்லாருமே இயர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. 30ல் ரிட்டையர்ஸ், 40ல் ரிட்டையர்ஸ், இந்த மாதிரி பேசும்போது ப்ராப்பரான ரிட்டையர்மெண்ட் பிளான்னா என்ன, அதுக்கு வந்து நம்ம எப்படி அந்த கால்குலேஷன் பண்ணணும்,
எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளியர் வியூ வந்தது உங்களோட ஆர்டிகல்ஸ் படித்தோம், அந்த பாட்காஸ்ட்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் சார். உங்களோட ஃபைனான்ஸ் ஜேர்னி நம்ம ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட பார்ன் அண்ட் பாட்டப் இயர்லி ஸ்டேஜ் பற்றி சொல்லுங்கள் சார். முதல்ல தேங்க்யூ, தமிழில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது எனக்கு ஐ வாஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ரொம்ப பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை தமிழில். ஸோ முதல்ல தேங்க்யூ. நான் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் சென்னையில் பிறந்தேன்னு சொல்ல மாட்டேன், நான் மயிலாப்பூரில் பிறந்தேன்னு தான் சொல்லுவேன். மோஸ்ட்லி அங்கேயே தான் எல்லாம், எக்ஸப்ட் ஃபார் கொஞ்சம் 4-5 வருஷம் வெளியில் போனதோட எவ்ரிதிங் இன் மயிலாப்பூர். சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இன்ஃபேக்ட் நான் ஃபைனான்ஸ் ஆரம்பித்ததுக்கு காரணம், இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா வந்து உடம்பு சரியாமல் படுத்துட்டார். நான் முதல் சம்பளம் வாங்கினது வந்து 2006. ஓகே. அவர் சம்பளம் வாங்கி ஒரு 4 நாள் கழிச்சு அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் 1 மந்த் கழிச்சு எங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் கேன்சர் இருந்ததுன்னு. அதுக்கு வந்து அப்போ தான் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பணம் வந்து தண்ணி மாதிரி செலவழியும், அப்படியே ட்ரெயினில் போகுங்கிறது வந்து அப்போ தான் 2006-07 தான் முதல்ல கற்றுக்கிட்டேன். ஓகே. அப்போ வந்து என்கிட்ட சுத்தமாக பைசா கிடையாது. அப்போது நல்ல வேளை என்னுடைய ஒய்ஃபோடைய பிரதர் வந்து ஹெல்ப் பண்ணார். அப்போது 2006-07 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு எனக்கு. இப்போ வந்து அதோட மதிப்பு ஈஸியாக 15 லட்சம் மேலே இருக்கு. கரெக்ட். அதை அப்போ வந்து எனக்கு என்னடா இப்போ ஒரு பிஹெச்டி படிச்சிருக்கோம், ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கும், ஆனால் இவ்வளோ படித்தும் ஒரு பேசிக்கான எக்ஸ்பென்ஸ் என்னால் பார்க்க முடியலையான்னு ரொம்ப எனக்கு வெக்கமாக இருந்தது. இன்னுமே வாழ்க்கையில் இந்த மாதிரி நிலைமையில கடன் பட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்து அதில் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த பார்த்தாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அது வந்து ஒன்று ஒன்றா வந்து அது வெப்சைட் நான் கால்குலேட்டர் ஷேர் பண்ணுறதுக்கு தான் வெப்சைட் ஆரம்பித்தேன், ஃப்ரீஃபின்கேல். பட் அது பாப்புலர் ஆச்சு, அதெல்லாம் வந்து விபத்து, அவ்வளோதான். ஓகே. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்டார். 97 அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பண்ணியிருந்தார். நான் வந்து பிஹெச்டி ஆரம்பிக்கும் பொழுதே அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஓகே. ஸோ அவருடைய பென்ஷன் அம்மா வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ளஸ் என்னுடைய ஸ்காலர்ஷிப் வச்சு தான் வீடு ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் ரொம்ப சாதாரண, இந்த மாத கடைசி 20 ஆனாலே கொஞ்சம் டைட் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் 10 நாள் ஓட்டுறதுக்கு. ஓகே. பட் இப்போ வந்து நான் கார்பரேட்டில் போய் பேசும்போது பசங்க என்ன சொல்கிறாங்க, சார் 5 நாள்லேயே டைட் ஆகிடுதுன்றான். ஏன்னா 5 நாள் டைட் ஆகிடுதுன்னா சம்பளம் வாங்கி 5 நாளில் டைட் ஆகிடுதுன்றான். ஸோ நம்மளுடைய இந்தியன்ஸோடைய ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே. லாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ரொம்பவே சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்து சேவிங் சொசைட்டி, முந்திலாம் சேமிப்புன்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆமாம். இப்போ வந்து எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணலாம், இப்போ தான் வாழணும், ஏன்னா கடன் வாங்கியாவது என்ஜாய் பண்ணலாங்கிற ஒரு மோடுக்கு போயிட்டோம். அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்லது, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நல்லது, பட் நம்ம குடும்பத்துக்கு நல்லதாங்கிறது டவுட்டு தான். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது, அந்த இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ 2008 தான் நான் முதல்ல மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். சூப்பர். 1500 ரூபாய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணேன். முதல் 5 வருஷத்துக்கு 0 ரிட்டர்ன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இதை. முதல் 5 வருஷத்துக்கு 2013 எண்டு வரைக்கும் ரிட்டர்னே கிடையாது. ஓகே. பட் அது அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணேன். என்ன சொல்லி இன்க்ரீஸ் பண்ணேன்னா, நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். ஓகே. நம்ம இந்த மாதிரி கடன் பட்டு இருக்கக்கூடாது. நம்ம இப்போ நிறைய டைம் இருக்குது நமக்கு, ரிட்டையர் உடனே ஒன்றும் அந்த பைசா நமக்கு தேவையில்லை. ரிட்டையர் ஆகிறதுக்கு 30-40 வருஷம் இருந்தேன் அப்போது 2006-07. ஓ 8 சாரி. ஸோ இப்போ எதுக்கு நம்ம உடனே எடுக்க போகிறது, அது பாட்டு கிடக்கட்டும் மார்க்கெட்டில், வரதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஓரளவுக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்தில் ஐ வாஸ் ஏபிள் டு. சூப்பர். அப்படி போயிட்டு ஒரு தமிழில் ரியல் லைஃப்பில் எல்லோரும் இப்போ ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் உண்மையான ஒரு ரிட்டையர்மெண்ட் பர்சன் கூட ப்ராப்பரான ஒரு கார்பஸ் வச்சுருக்கவங்க கூட பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை சார். அப்படி இல்லை, அதில் இதெல்லாம் வந்து மெயினாக வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் வேணும், இல்லை ஃபைனான்ஸ் பற்றி நாலேஜ் வேணும். நாலேஜுக்கும் பணம் பண்ணுறதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, ரொம்பலாம் படிக்காதீங்க, ரொம்ப வீடியோலாம் பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். அதுவும் இப்போது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குது. மெயினாக வந்து டிசிப்ளின் வேணும். ஓகே. மெஷின் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். மாதம் அதுவும் சேலரிட் பீப்புள். அஃப்கோர்ஸ் ஆண்டர்ப்ரனராக இருக்கவங்க எப்போ பணம் வருதோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், அது ஆப்வியஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் சேலரிடாக இருக்கிறவங்க முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் செலவழிக்கணும். அட்லீஸ்ட் அதாவது வாண்ட்ஸுக்கு செலவழிக்குது, அதாவது நமக்கு வேணும்னு
தேவைக்கு செலவழிச்சு தான் ஆகணும், அரிசி பருப்பு வாங்கி தான் ஆகணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதர் திங்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, மூவிஸ்க்கு போகிறது, எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மிஞ்சி இருக்கிற பணத்தில் செஞ்சோம்னா நல்லா இருக்கலாம். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. அது எப்படி அந்த கிளாரிட்டி வந்துச்சு? ஏன்னா இப்போ நான் ஒரு சர்ச் பண்ணும் போதோ ஃபஸ்ட்டு ஆர்டி போடுவோம், எஃப்டி போடுவோம், போஸ்ட் ஆஃபீஸில் போடுவோம், அப்புறம் கோல்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் தான் ஒரு ஈக்விட்டிங்கிற மாதிரி போவோம். ஒரு கிளாரிட்டி எப்படி சார் மியூச்சுவல் ஃபண்ட்? பல விஷயம். ஒன்று இப்போது எங்கள் அப்பா உடம்பு நல்லா இருந்திருந்தாருன்னா, ஓகே, அப்போ அவருக்கு உடம்பு 65 அவருக்கு வந்தது கேன்சர், 67 அவர் இறந்துட்டார், அவர் ஏஜ். அப்போ அவர் ஹெல்த்தியாக இருந்திருந்தாருன்னா மேபி அவர் சொன்னது செஞ்சுருப்பேன். ஓகே, அவரும் எஃப்டி, ஆர்டி, எல்ஐசி பாலிசி அந்த மாதிரியான ஜெனரேஷன் தான் அவங்க. ஓகே, அவர் சொன்னது தான் செஞ்சுருப்பேன். எனக்கு அப்போ அம்மாவும் பிஸி, அப்பாவை பார்த்துக்கிறது இல்லை, அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் தான் எல்லாம் பண்ணோம். ஓகே, அப்போ நானாக தேடின போது பை சான்ஸ் நான் தப்பு பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் மேபி எல்ஐசி பாலிசி வாங்கலை, எஃப்டி வாங்கலை, ஆர்டி வாங்கலை, ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றும் தெரியாது. ஓகே, ஸ்டார்டிங்கில் 0 தான். இன்ஃபேக்ட் நான் எங்களுடைய அப்பா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனப்புறம் முதல்ல நான் பண்ணது ஓடி போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினது தான். ஓகே, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது. எங்கள் அம்மா அப்போ 58 வயசு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க 60க்குள்ளே வாங்கிடு, இல்லைனா ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ஸோ உடனே ஓடி போய் ஹெல்த் இன்சூரன்ஸ். அப்போ யார்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினா அவங்களோட எல்ஐசி ஏஜென்ட்டுக்கிட்ட ஓகே ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினேன். இன்னும் அவர் தான் என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ். அப்போ அவர்கிட்ட தான் முதல்ல நான் போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், இதில் போடலாம், வேறு இதுதான் நான் கேட்டது. அவர் சுந்தரம் டேக்ஸ் சேவர்னு ஒரு ஃபண்டு இன்னும் இருக்குது. சுந்தரம் டேக்ஸ் சேவர் இஎல்எஸ்எஸ் ஃபண்டு, டிவிடெண்ட் ஆப்ஷன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, டிவிடெண்ட் ஆப்ஷன்னா என்ன, க்ரோத் ஆப்ஷன்னா என்ன தெரியாது. அப்போ அந்த டைமில் ரெகுலர் பிளான், டைரக்ட் பிளான்லாம் கிடையாது. ஓகே, 2008 2010 தான் 13 தான் வந்தது. ஓகே, ஸோ நான் இதில் தான் ஆரம்பித்தேன். எனக்கு அப்போது டிவிடெண்ட் வருதுன்னா அது என்னன்னு கூட தெரியாது, ஏதோ வருது, பைசா வருது, கொடுக்குறான்னு நான் பாட்டு விட்டுருவேன். ஓகே, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து தான் நான் பண்ண மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணல. ஓகே, நாலேஜ் மட்டும் கற்றுட்டே இருந்தேன். அப்போ நிறைய தப்பு பண்ணால் அதை சரி பண்ணுறதுக்கே டைம் போயிடும். கரெக்ட் இல்லையா? நான் தப்பு பண்ணாமல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனால தப்பு பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அது அந்த ஒரு விஷயத்தில் லக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு கேட்குறாங்க இது நல்ல ஐடியாவா, நீ வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? கரெக்ட், நீ முன்னாடி கேட்டிருந்தா ஏதாவது வாங்காதன்னு சொல்லலாம். நீ வாங்கினதுக்கப்புறம் பண்ணாதானே அது அதில் எக்ஸிட் லோடு இருக்கும், அதில் சரண்டர் வேல்யூ இருக்கும், இப்போது திருப்பி வந்தால் லாஸ் ஆகிடும். நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். நான் என்ன சொல்கிறேன்னா, அவசரப்படாதீங்க, ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அவசரப்படாதீங்க. அதுக்கு ஒரு மாதம் இல்லை 5 மாதம் 6 மாதம் ஆனாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓகே, அந்த 5 மாதம் 6 மாதம் படிங்க, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் படிங்க, இதனால என்ன தப்பு கெடுதல் படிச்சுட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஓகே சார். இப்போது நம்ம ஒரு நார்மல் பீப்புளோட ஃபைனான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒருத்தவங்க ஐடி, கவர்மெண்ட் இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் இப்போதைக்கு. ஒரு நார்மல் பீப்புள், ஒருத்தவங்க கடை வச்சுருக்காங்களோ, இல்லை ஆட்டோ ஓட்டுறாங்களோ, இல்லை நார்மலாக ஒரு ஏர்னிங், டெய்லி வேஜஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க, அவங்க ஒரு ஃபினான்ஸ் பிளான் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் வேணும். அப்படிங்கும் போது நீங்கள் எந்த மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண சஜஸ்ட் பண்ணுவீங்க? அந்த ஸ்ட்ரேட் ஆஃப் சொசைட்டியில் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கந்து வட்டி கடன். ஓகே, அவங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு, எஃப்டி, ஆர்டி இதெல்லாம் தெரிஞ்சாலுமே அது அவங்க அப்ரோச்சே பண்ண முடியாது. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். திடீர்னு பையனுக்கு ஏதாவது ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும், இல்லை புக்கு வாங்கணும், மெடிக்கல் செலவு இந்த மாதிரி ஏதாவது உடனே போய் எங்கேயா கடன் வாங்கிடும். அவன் டெய்லி 10 மணிக்கு 11 மணிக்கு அவன் ஒரு புல்லட் வண்டில் நோட் புக்கோட வந்துடுவான். டெய்லி அவனுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை அவங்களுக்கு. நான் இதை பற்றி நீ கேட்ட கேள்வியை பற்றி எனக்கு ரொம்ப நாளாக இது எனக்கு உறுத்திட்டே இருக்குது. இதுக்கு என்ன வழின்னா, எப்படி முதல்ல இது கடன் வாங்காமல் இருக்கிறது தான் முதல். கரெக்ட். சரி, நமக்கு சொத்து எப்படி வளரும்னா முதல்ல நம்மக்கிட்ட இருக்கணும். அதை நம்ம உதாரித்தனமாக செலவழிக்கக்கூடாது, கடன் வாங்கி செலவழிக்கக்கூடாது. இப்போ நம்மலாம் கடன் வாங்குறோம்னா என்ன, இஎம்ஐயில் வாங்குவோம். நமக்கு டிவி வேணும், கேமரா வேணும், பைக் வேணும், இதெல்லாம் தேவையில்லை. இது இல்லாமல் உன்னால் வாழ முடியும். கரெக்டாக.
அந்த ஸ்ட்ரேட் ஆஃப் சொசைட்டிக்கு அவங்களுடைய பிரச்சனைகளே டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு கடன் இல்லாமல் எப்படி வாடுறதுங்கிறது தான் அது மிகப்பெரிய சேலஞ்ச். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் அப்படி வேலை பண்ணுறாங்க. அவங்களுடைய ரத்தத்தை சிந்தி வேலை பண்ணி எப்படியாவது பையனையோ பொண்ணையோ படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமை, அந்த அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லைப்பா. இது நானும் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து செலவு வராமல் இருக்கிறதுக்கு வந்து லக்கு தான். கரெக்டு இல்லையா? இது நிறைய இப்போ நம்மளா போய் செலவழிக்கிறது வேற, அவங்களுக்கு அது இல்லை. அவங்களுக்கு செலவு வந்துடுது. திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல்னா ஒன்றும் இல்லை, 500 ரூபாய் கொடுத்து டாக்டரை பார்க்க முடியாது. கரெக்ட். அவங்களுக்கு கடன் வேணும். ஸோ அவங்களுக்கு நிறைய லக்கு தான் மெயினாக. அந்த லக்கு இருக்கணும். ப்ளஸ் ஒரு ஜெனரேஷன் அவங்க பசங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஓகே, அது இருந்தால் அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதையும் பண்ணுறாங்க, அது நிறைய நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அதுதான் இது. ஏன்னா இது நீ கேட்ட கேள்வி ரொம்ப டீப் கொஸ்டின். இதில் புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க நிறைய பேர், நோபல் லாரியட்ஸ்லாம் புக் எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான எந்த வழியுமே இல்லை. ஒன்று லக்கு, கடவுளுடைய கிருபை இருக்கணும், ப்ளஸ் பசங்க வந்து ஒழுங்காங்க. அந்த அடுத்த ஜெனரேஷன் சரியாயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அப்படியே பில்ட் ஆகிடும். ஓகே, நான் தான் இன்னும் ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க என்ன, இந்த பெரிய ஃபேமிலிஸ்லாம் பார்க்குறோம், டாடா பிர்லா ஃபேமிலிஸ், அவங்களாம் அப்படியே செல்வத்திலேயே வளர்ந்தவங்க, அப்படியே அதுலேயே மூழ்கி இருக்கிறவங்க. அந்த மாதிரி நம்ம எப்படி ஆக முடியும்னா அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கோம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போது நீங்கள் 2 பேரும் இந்த நிலமையில இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் பேரண்ட்ஸோடைய கரெக்ட் சாக்ரிஃபைஸ். அவங்க அந்த நிலமை இருக்காங்களா, அவங்களோட பேரண்ட்ஸ். ஸோ அவங்க ஒருத்தருடைய தோள் மேலே நின்று தான் நம்ம. ஸோ ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு. ஒன்லி திங் அந்த ஓடிக்கிட்டு இருக்க ப்ராசஸை நம்ம கெடுக்கக்கூடாது. கரெக்ட். முதல்ல உடம்ப ஒழுங்காக பார்த்துக்கணும், தேவையில்லாமல் கெட்ட பழக்கத்தில் போகக்கூடாது. அதுவே முதல் பண செலவை விட்டுருங்க. ஆமாம், உடம்பு போச்சுன்னா திரும்பி கிடைக்காது, டைம் போச்சுன்னா திரும்பி கிடைக்காது, பணம் சம்பாதிச்சிக்கலாம். ஸோ இதுதான் இதை மட்டுமே ஒரு 2 மணி நேரம் பேசலாம், தனியாக பேசலாம். பட் இது ஷார்ட்டான பதில் இதுதான் என்னால் தர முடியும். ஓகே சார். இப்போ ஒரு அளவுக்கு அவங்களுக்கு காசு வர ஆரம்பிக்குது. ஒரு ஷாப் வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2000 3000 ஏர்ன் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் பார்த்த சர்க்கிள்லேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனாக என்ன பண்ணுவாங்கன்னா கோல்ட் சேவிங் ஸ்கீம் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்டி, எஃப்டி, கொஞ்சம் பேங்கிங் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி போவாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ முதல்ல கொஞ்சம் ஸ்டேபிளாக ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஸ்டேபிளாக இன்கம் இருக்கும்பொழுது முதல்ல அவங்க பண்ண வேண்டியது என்னென்னா வருஷம் என்னெல்லாம் செலவழியுதுன்னு முதல்ல பார்க்கணும். இப்போ வருஷத்துக்கு நம்ம வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் கட்டணும், கார் இருந்தால் கார் இன்சூரன்ஸ், பசங்களுக்கு ஸ்கூல் டியூஷன் ஃபீஸ், இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை வர. நான் வந்து டெய்லி மாத செலவை விட்டுருங்க, அது நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வர செலவுக்கு ஆர்டி தான் பெஸ்ட். முதல்ல அதை செட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து திடீர்னு வந்து ஐயோ அடுத்த மாதம் இந்த செலவு வருது, ப்ரீமியம் வருது, அதுக்கு நான் எங்கே பைசா போவேன்னு அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. ஓகே, மேபி ஒரு தடவை வரலாம், அந்த தப்பை திரும்பி பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன், இப்போது ஜான்வரியில் உங்களுக்கு ப்ரீமியம் கட்டணும்னா டிசம்பரில் மெச்சூர் ஆகிற மாதிரி ஒரு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது டிசம்பரில் மெச்சூர் ஆகிடும். அப்போ அடுத்த ஜான்வரிக்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டலாம். திருப்பி அதே மாதிரி இன்னொரு 1 இயர் ஆர்டி, அந்த மாதிரி சைக்கிளிக்காக அந்த சிஸ்டத்தை செட் பண்ணி வச்சுங்க. இதே எங்கள் அம்மா அப்பா கற்றுக் கொடுத்த முதல் பாடம். இன்னும் நான் இதான் பண்ணிட்டு வரேன். ஓகே, எனக்கு ஆர்டி வந்து கட்டலைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை முதல்ல செட் பண்ணி வச்சிடறோம். ஏன்னா மாத செலவுக்கு சம்பளம், அந்த சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ஆர்டியில் போட்டோம்னா இந்த வருஷம் ஆனுவல் செலவு ஒன்ஸ் ஆர் டுவைஸ் செலவழிக்கிற ஆனுவல் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம இது பண்ணிடலாம். அதை முதல்ல செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ பைசா இருக்கோ, 500 ரூபா இருக்கோ 1000 ரூபா இருக்கோ மாதம், ஒரு சிம்பிளான இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் போதும். ஓகே, ஈக்விட்டி கண்டிப்பாக வேணும். ஈக்விட்டி டெஃபினட்டாக வேணும். ஓகே, ஆனால் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா மார்க்கெட் ஆட ஆரம்பிச்சுன்னா எடுத்துருவாங்க பைசா. ஓகே, மோஸ்ட்டாக இவங்கன்னு இல்லை, எல்லாருமே எல்லாம் படிப்புக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. கரெக்ட். ஏன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் வர வரைக்கும் தான் அதில் இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து எல்லாருக்கும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டாக் ட்ரேடிங்கில் இருக்குது, ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குன்னா 2018 மிகப்பெரிய கிராஷ் ஒரு தடவை தான் வந்தது 2020. பட் ஆனால் உடனே ரிகவர் ஆயிடுச்சு. 1 month 3 weeks 2 weeks தான் இருந்தது அந்த கிராஷ். பட் அந்த ரிகவரி வந்து பயங்கர ரிகவரி, ஆல்மோஸ்ட் 90%. மார்ச் 23, 2020 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 90% கெயின் வரைக்கும் நிற்கல, அப்படியே மேலே. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளக்சுவேட் ஆச்சு.
ஸோ அதை வந்து இப்படி தான் வாழ்க்கை இருக்கும், இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய டவுட். ஈக்விட்டி தேவை அவங்களுக்கு டெஃபினட்டாக, பட் அது ஒரு டெம்பர்மெண்ட் வேணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு 500 ரூபா போடுங்க. அது எப்படி போகுதுன்னு பாருங்கள். 500, அதாவது இந்த 500 ரூபா எந்த இல்லை, நான் ஏதோ ஒரு தண்ட செலவுன்னே நினச்சி போடுங்க, ஈக்விட்டியில் போடுங்க. ஸோ உங்களுக்கு அது நான் எடுக்க போகிறது இல்லை. அது என்ன ஆனால் அது ஒரு 10 வருஷம் அது அப்படியே பார்த்தா தான் அந்த உங்களுக்கு தெரியும், மேலையும் கீழையும் போய். இப்போ பிஸ்னஸ் மாதிரி தானே, பிஸ்னஸில் வந்து ஒரு மாதம் நல்லா இருக்கும், அடுத்த 6 மாதம் டல்லாக இருக்கும். கரெக்ட். பட் அந்த சைக்கிளை தாண்டினா தான் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஈக்விட்டி இன்வெஸ்டிங். சைக்கிளை தாண்டறதுக்கு நான் என்ன சொல்லுவேன், சின்ன அமௌண்ட் போடுங்க. சரிப்பா ஏதோ தர்மத்துக்கு கொடுக்குறேன்னு போட்டுருங்க, நான் எந்த இல்லைன்னு விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஈக்விட்டிக்கும் இந்த நார்மல் எஃப்டி, ஆர்டி, மற்ற பாண்ட் சேவிங்ஸ் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த ரிஸ்க் கால்குலேஷனும் ரிட்டர்ன்ஸ் மட்டும்தானா, இல்லை வேறு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? சார் மெயினாக வந்து ரிஸ்க். இப்போது ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோன்னா நம்ம கொடுக்குற பைசாவை பேங்க் வந்து அவன் வந்து பாண்ட் மார்க்கெட்டில் போடுவான், ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவான். ஓகே. அவனுக்கு என்னன்னா, இப்போது அவன் 8% நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறான்னா அவன் என்ன எதிர்பார்க்கான், நான் 10% 12% நான் ரிட்டர்ன் எடுக்கணும். கரெக்ட். அதை எடுத்துகிட்டு என்னுடைய டேக்ஸு ப்ராஃபிட் என்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் கவனிச்சுட்டு மீதி நான் அவனுக்கு 8% தரேன். இதுதான் அவனுடைய லாஜிக். ஓகே. ஸோ நம்ம கேரண்டீட் ரிட்டர்னுக்கு போனோம்னா எல்லாருக்கும் என்ன ஐடியானா, ரிட்டர்ன் கேரண்டியாக வரணும். கரெக்ட். இப்போது கேரண்டீட் ரிட்டர்ன்னா கேரண்டீட் ஃபெயிலியர். ஓகே. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகே. எப்படி கேரண்டீட் ஃபெயிலியர்னா, எனக்கு தமிழில் ரொம்ப அழகான வார்த்தை பணவீக்கம். இன்ஃப்ளேஷனுடைய ரொம்ப அழகான டிரான்ஸ்லேஷன் அது. கரெக்ட். இன்ஃப்ளேஷன்னா கூட என்னன்னு சொல்லணும். பணவீக்கம்னா அதாவது 1980s வந்து நீங்கள் வந்து கோயில் போயிட்டு வெளியே பிச்சைக்காரர் இருந்தால் 1 ரூபா 2 ரூபா போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்குவோம். இப்போ நீங்கள் 10 ரூபா போட்டிங்கன்னா திருப்பி கூட கொடுத்துருவோம், வச்சிங்க சார் வேணாம் நீங்களே வச்சிங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் பணவீக்கம். 10 ரூபாயோட மதிப்பு கம்மியாயிட்டே போகுது. கரெக்ட். பணவீக்கத்தினால. பணவீக்கம் வந்து நல்லது தான். அதாவது ஒரு கண்ட்ரி வந்து டெவலப் ஆகணும்னா பணவீக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு டீப் டாபிக். ஏன்னா சப்ளை அண்ட் டிமாண்டில் தான் இன்ஃப்ளேஷன் வருது. பணவீக்கம் வந்து இப்போ ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதே மாதிரி பாப்புலேஷன் அது இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி பாப்புலேஷன் அது வாங்குது அந்த ப்ராடக்ட்ஸை. இது ரெண்டுத்துக்கும் சப்ளை டிமாண்ட் மிஸ் மேட்ச் இருந்துகிட்டே வரும், எக்ஸாக்டாக மேட்சிங் இருக்காது. அதனால தான் உங்களுக்கு அந்த பணவீக்கம் வரும். ஸோ பட் இந்த பணவீக்கம்னால இப்போ நம்மளுடைய பர்சனல் பணவீக்கம் எவ்வளோன்னு பார்க்கணும். கவர்மெண்ட் வந்து பணவீக்கம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்னைக்கு 3%, 4%, 5% டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஓகே. ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 5 வருஷம் முன்னாடி நம்ம எவ்வளோ செலவழித்தோம், இப்போ எவ்வளோ செலவழிச்சோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரிகார்ட்லெஸ் ஆஃப் அவங்களுடைய சோஷியல் பொசிஷன் 8% மினிமம். ஓகே. மினிமம் இருக்கு. 8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம செலவு பண்ணுற ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில். ஓகே. இதில் வந்து முக்கால்வாசி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஓகே. 5 வருஷம் முன்னாடி ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். அதுலேயே ஸ்மார்ட் ஃபோனில் 3G வச்சவங்க 4G போவாங்க, 4G வச்சவங்க 5G போவாங்க. இந்த மாதிரியான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்லேயே நம்மளுடைய இப்போ ஒன்ஸ் உங்கள்கிட்ட 5G ஃபீச்சர் ஃபோன் கிடச்சிடுச்சுன்னா அதை விட்டு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கிடச்சிடுச்சுன்னா அதை விட்டு திரும்பி ஃபீச்சர் ஃபோன் போக மாட்டோம். அது பழகிடுச்சு. அதுலேயே அப்போது அந்த உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஏறிக்கிட்டே போகுது. உங்களுக்கு வேணுமோ வேணாமோ எப்படியோ, அதாவது சிலதெல்லாம் வந்து நம்ம வேணும்னு செய்யறது, சில பேருக்கு வந்து உடம்பு வருதுனால செலவு, மருந்து செலவு வந்துடும். கரெக்ட். மருந்து செலவு ஏறும். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் ஏறிக்கிட்டே போகுது. கரெக்ட். அந்த லைஃப் ஸ்டைலுடைய இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வருஷம் மினிமம் 8%. ஒரு கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷனோட நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கோட இன்ஃப்ளேஷன் தான் அதிகம். ஸோ 8%க்கு நம்ம எஃப்டி வந்து டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா 8% கிடைக்காது, 7% தான் கிடைக்கும். டேக்ஸ் எல்லாம் போச்சுன்னா ஒரு 6.5%. நான் சொல்கிறது லோவஸ்ட் டேக்ஸ் லேபில், ஹையர் டேக்ஸ் லேபில் இன்னும் குறையும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கேரண்டீட் ரிட்டர்ன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அளவுக்கு தான் இருக்க முடியும், இல்லை இன்ஃப்ளேஷனோட கம்மியாக தான் இருக்கும். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியவே முடியாது. கரெக்ட். ஸோ அப்படி என்ன ஆகும்னா 100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த 100 ரூபா வந்து மேபி 250 ரூபா ஆனால் கூட உங்களுடைய செலவு வந்து 300 ரூபா ஆகிடும். ஸோ அந்த 250 ரூபாயோட மதிப்பு கம்மியாகிட்டு போச்சு. ஓகே. நீங்கள் இன்றைக்கி 100 ரூபாய் இருக்குது, இன்னைக்கு வந்து அந்த பொருள் 100 ரூபா, நான் இன்றைக்கி 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 10 வருஷம் கழிச்சு அதை வாங்கணும்னு நினைக்கிறேன்.
250 ரூபா 275 ரூபா வருது. பட் அந்த பொருள் வந்து விலை 300 ரூபா ஆயிடுச்சுன்னா உங்களால் வாங்க முடியாது. கரெக்ட். ஸோ அந்த கேரண்டீட் ஃபெயிலியர்னு நான் சொல்கிறது இதுதான். நான் ஒன்று எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாமே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இவ்வளோ ரிட்டர்ன் வந்தது. சரி தம்பி, அதெல்லாம் வந்து அங்கே நீ இன்னும் கையில் வாங்கல பைசா, அது பாட்டு உன்னுடைய டேஷ்போர்டில் உன்னுடைய ஆப்பில் காமிக்குது ரிட்டர்ன், அவ்வளோதான். ஃபைனலாக என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து தான் ஆகணும், அப்போ தான் வந்து. ஸோ அப்போ நீ எடுக்கும்பொழுது உன்னுடைய தேவைக்கு அது சரியாக இருக்கா இல்லையா? ஓகே, அது நான் கேரண்டீடாக ஃபெயிலியர் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ரிட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னா உங்களால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியாது, உங்களால் பண வீக்கத்தை மேனேஜ் பண்ணவே முடியாது. ஓகே, அப்போது உங்களுக்கு வந்து பணத்தை நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் மிடில் மேனை அவாய்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் நேராக ப்ராடக்ட் மேனுஃபேக்சர்கிட்டே போகிறேன். நான் வந்து நடுவில் நான் போய் பக்கத்தில் ரேஷன் கடைக்கு வாங்காமல் நேராக போய் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர்கிட்டே வாங்கினேன்னா எனக்கு கம்மியான விலை கிடைக்கும். ஓகே, கரெக்ட். அதே லாஜிக் தான். நான் பேங்க்கு கிட்ட போகாமல் நேராக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நேராக பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு அந்த ரிட்டர்ன் ஹையர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் பாண்ட் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டும் எகெயின் இந்த டிமாண்ட் சப்ளை ப்ராப்ளம். ஓகே, அந்த டிமாண்ட் சப்ளையில் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும், ப்ரைஸ் மாறிட்டே இருக்கும், உங்களுடைய வேல்யூ வந்து கண்ணா அப்படின்னான்னு ஃப்ளக்சுவேட் ஆகும். ஒரு நாளைக்கு திடீர்னு 10 ரூபா ஏறும், 20 ரூபா குறையும், அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆனால் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ரீசனபிள் ரிஸ்க் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் இவ்வளோதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கொடுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டில் 1870 இருக்குது நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி, அதாவது அட்லீஸ்ட் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி. அதுக்கு முன்னாடியும் ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, எக்ஸல் ஃபார்மேட்டில் கிடையாது. ஓகே, ஸோ அந்த அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் வாய்ப்புக்கான ஒரு ரீசனபிள் சான்ஸ், சக்ஸஸ்க்கான ரீசனபிள் சான்ஸ், அது போதுமே. இப்போ நம்ம மக்கள் கேட்பாங்க, அது போதும், அது எப்படிங்க, இதுனா எப்படின்னா எனக்கு கேரண்டீடாக ரிட்டர்ன் கிடைக்கும். கரெக்ட். இதுனா நீ என்ன கிடைக்கும் பட் ரீசனபிளான சான்ஸ் தான் அப்படின்னு சொல்ல. வாழ்க்கையில் எதுக்கு தான் கேரண்டி கிடைக்க முடியும்? ஸ்கூலுக்கு போனோம்னா பாஸ் பண்ணுவோன்னு கேரண்டி கிடையாது, காலேஜுக்கு போனோம்னா நல்ல வேலை கிடைக்கும்னு கேரண்டி கிடையாது, நல்ல வேலை கிடைச்சா அது நிற்கும்னு கேரண்டி கிடையாது, கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆகி ஒழுங்காக இருக்கும்னு கேரண்டி கிடையாது, எதுக்குமே கேரண்டி. ஆனால் ஈக்விட்டியில் மட்டும் நம்ம கேரண்டி கேட்கணும். இதே ஆள் வண்டியில் ராங் சைடில் போவான், ஹெல்மெட் போட்டுக்காம போவான், ஃபோன் பேசிட்டே போவான், இவ்வளோ ரிஸ்க் எடுப்பான், ஆனால் பைசாவில் ரிஸ்க் எடுப்பான். இது என்ன பகுத்தறிவுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த ரிஸ்க் வந்து ரீசனபிள் ரிஸ்க். நான் என்ன சொல்கிறேன், அடுத்த வருஷம் பணம் வேணும்னா போடக்கூடாது, 5 வருஷத்துக்கு தேவைகளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே போகாதீங்க. ஓகே, அதுக்கு மேலே 5 வருஷத்துக்கு மேலே, ப்ரிஃபரபிளி 10 இயர்ஸ்க்கு மேலே, அப்போது இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் ஃபுல் பணமும் போடக்கூடாது. ஓகே, 60%லேருந்து 50% ஸ்டாக் மார்க்கெட், மீதிக்கு பிபிஎஃப் இருக்குது, இபிஎஃப் இருக்குது, அது போதும். அந்த பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ இருக்கும். இப்போது இதில் இருக்கிற குழப்பம் என்ன அப்படின்னா, எனக்கு நார்மலாக தோன்றது, நம்ம ஒரு 30,000லேருந்து ஒரு நார்மலாக 25 to 30,000 சம்பளம்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் போது நம்மளோட செலவே வந்து ஒரு 25 வந்துடுது, 5 ரூபாய் என்கிட்ட இருக்கும், ஒரு மாதத்துக்கு என்னால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா நான் எப்படி வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணணுமா? இப்போ என்கிட்ட வந்து கோல்ஸ் பேஸ்டுங்கிற வந்து நம்ம கான்செப்டாக பேசுவோம். என்கிட்ட வந்து ஒரு வண்டி வேணும், ஒரு கார் வேணும், இப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும். அது இல்லாமல் நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணணுமா, இல்லை வந்து இப்போதைக்கு நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்போதைக்கு வண்டி வாங்கணும், அதை லோன் இல்லாமல் நம்ம வாங்கணும் அப்படின்னா நான் அந்த 5 ரூபாயையும் ஃபுல்லாக போட்டு வண்டி வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் எப்படியும் கார் வாங்கணும் அப்படின்னு போவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அதில் போட்டு லோன் இல்லாமல் நம்ம ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபுல் சேவிங்ஸுமே இங்கே கொடுப்போம், இங்கே வர ரிட்டர்ன்ஸ் இருக்கட்டும், நான் வந்து இதை இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம நான் வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா இதில் லாஸ் ஆகும்ல, அதனால ஃபுல் அமௌண்ட்டையுமே இதில் கொடுப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கும். இது கரெக்டான வியூவா இல்லை எப்படி பண்ணலாம்? அதாவது விரலுக்கேற்ற வீக்கம், முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகே, இவ்வளோதான் இந்த ஐடியா. விரலுக்கேற்ற வீக்கத்தோடைய அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியல, தெரியுமா? இவங்க தமிழ்னாலாம் சொல்லுவாங்க, அவங்ககிட்டயே நான் கேட்டிருக்கேன், விரலுக்கேற்ற வீக்கம் மீனிங்னா கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவ்வளோதான் என்னுடைய சேலரினா இவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணுங்கிற ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வேணும். ஓகே, இந்த மெச்சூரிட்டி ரொம்ப நல்லா நம்ம அம்மா அப்பாவுக்குலாம் இருந்தது, நமக்கு சுத்தமாக ஜீரோ. ஓகே, நான் எழுதி சொல்கிறேன், என்னோட ஜென்ரேஷன், உங்கள் ஜென்ரேஷன், என் ஜென்ரேஷனில் பாதி போச்சு, உங்கள் ஜென்ரேஷன் காலி. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கும் அது வேணும். எல்லாம் இந்த ஃபேஸ்புக் பிரச்சனை தான். இவன் வந்து தாய்லாண்டுக்கு ஹாலிடேக்கு போயிருக்கான்னா நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். ஓகே,
இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவ்னஸ்னால நம்ம கண்ணாபின்னான்னு செலவழிக்கணும். முதல்ல இந்த விரலுக்கேற்ற வீக்கம் கான்செப்ட் வேணும். இவ்வளோ தான் என் சம்பளம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வண்டி வாங்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் பைக் வாங்கணும், மொபைல் வாங்கணும். அதை முதல்ல அந்த மெச்சூரிட்டி வேணும். ஓகே. முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சொல்கிறது ரைட்டு. முதல்ல வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் செட் பண்ணிங்க. இந்த 5000 ரூபாய் வருது இல்லையா, இந்த 5000 ரூபாயை வந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. இல்லை ஒரு லிக்விட் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்க லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். இல்லை ஃப்ளெக்ஸி டெபாசிட்னு ஒன்று இருக்குது. அதாவது வேணுங்கும் போது எடுத்துக்கலாம், மீதிக்கு வந்து எஃப்டி ரிட்டர்ன் வரும். ஓகே. அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அது சேலரி அக்கௌண்ட்டை தாண்டி வேறு அக்கௌண்ட்டில் போடுறது பெட்டர். ஏன்னா சேலரி அக்கௌண்ட்டில் தான் டெய்லி எடுப்போம், ஏடிஎம் போய் எடுத்துருவோம். அதில் வந்து அதே சேலரி அக்கௌண்ட்லேயே இருந்ததுன்னா நிச்சயமாக அது காலியாக போயிடும். ஓகே. ஸோ இது வந்து எமர்ஜென்சிக்கு. நான் என்ன சொல்லுவேன், மாதம் உங்களுக்கு 25,000 ரூபா செலவுன்னா மினிமம் உங்களுக்கு எமர்ஜென்சி ஒரு 75,000 ரூபா இருக்கணும். ஓகே. அது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, எதுவும் வாங்காதீங்க, எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ண வேணாம். இந்த 5,000 ரூபா எடுத்து டிசிப்ளின்டாக அந்த ஃப்ளெக்ஸி டெபாசிட்லையோ லிக்விட் ஃபண்ட்லையோ இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் சும்மா எஸ்பி அக்கௌண்ட்டில் போட்டாலே போதும். ஓகே. அது பில்ட் ஆகட்டும். அது பில்ட் ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, வீட்டில் திடீர்னு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். சூப்பர். அது முதல்ல அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் வேணும். ஓகே. ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வந்தால் நான் என்னடா பண்ணுவேன்னு உட்காந்துருக்கூடாது. அந்த கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம முன்னாடி பேசின அந்த சோஷியல் ஸ்ட்ரெட்டாக கூட கொஞ்சம் என்ன அட்வான்டேஜ்னா, அவங்களால இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ண முடியும். கரெக்ட். அவங்களால அது கூட முடியாது, அதனால தான் அவங்க கடன் வாங்குறாங்க. கரெக்ட். ஸோ அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும். என்னென்னா முதல்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் பண்ணிட்டோன்னா கடன் வாங்குறது கம்மி பண்ணலாம். கரெக்ட். அதை முடிச்சுட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு எனக்கு என்னெல்லாம் ஆசைகள் இருக்குது, என்னெல்லாம் தேவைகள் இருக்குது, என்னெல்லாம் ஆசைகள் இருக்குதுன்னு லிஸ்ட்டு போடணும். ஓகே. தேவைகளை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆசைகள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள். ஓகே. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே அப்போ தான் அந்த விரலுக்கேற்ற வீக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன மொபைல் ஃபோன் வாங்க போகிறேன், 25,000. நிறைய பேர் என்ன சொல்கிறான், நான் 25,000 ரூபா செலவழிக்கிறேன், எனக்கு 50,000 ரூபா மொபைல் ஃபோன் வேணும். ஆமாம், அதெல்லாம் ப்ராக்டிக்கலே இல்லை. அது மேபி மேக்ஸிமம் 25,000 ரூபாய்க்கு மொபைல் ஃபோன் வச்சுக்கலாம். அது ரொம்ப எதிர்பார்த்தோன்னா அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே நமக்கு இருக்காது. சேமிச்சுட்டே இருப்போம். சேமிச்சதை வந்து இந்த மாதிரி நம்ம ஆசைகளுக்காக வாங்கிட்டே இருப்போம். முதலீடு பண்ண பைசாவே இருக்காது. அந்த ஒரு கிளாரிட்டி வந்து ஒரு வரமாட்டேங்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா அது கரெக்டு தான், அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். நம்ம மைண்ட் செட் எப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியாவை பார்த்து நம்மளும் ஏன் அதை வச்சுக்கக்கூடாது, என் வயசில் நான் இதை வந்து நான் ஏன் அனுபவிக்கக்கூடாது, இப்போ நான் அனுபவிக்கலன்னா எப்போ அனுபவிக்கிறதுங்க, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய எலிஃபண்ட் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கு, ரிட்டையர்மெண்ட் பிளானுங்கிற ஒரு பெரிய இது இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி தீனி போட்டு நம்ம வந்து 50 வயசில் யாரோட இதுவும் இல்லாமல் டிபெண்ட் இல்லாமல் இருக்கிறது தான் ஆக்சுவலாக ரிட்டையர்மெண்ட் பிளான்னாலே. நம்ம வந்து ஒரு டிபெண்டன்சி இல்லாமல் அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி இருக்கிறது தான். அந்த ஒரு கிளாரிட்டிக்கு இப்போ சூப்பர். அந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கும் போது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, ஏன்னா நான் 3 மாதம் வேலையை விட்டு வந்துட்டாலும் 25,000க்கு 75,000 எனக்கு ஏன் இருக்கணும்னா நான் 3ல் வச்சுருக்கணும். ஒரு 3 மாதம் வேலை இல்லாமல் இருந்தாலும் நான் கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது? இதான் முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகே, அதை முதல்ல செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெக்கரிங் டெபாசிட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வருஷ செலவு 1 or 2 செலவுக்கு ரெக்கரிங் டெபாசிட். இதை பண்ணாலே உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி வந்துடும். உங்களுக்கு ஒரு சரி என்னடா வண்டி ஓடுது, அந்த நம்ம சொல்லுவாங்க இல்லையா வண்டி ஓடுது, அந்த வண்டி ஒழுங்காக ஓடணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறதுங்கிறத பற்றி யோசிக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன், முதல்ல லிஸ்ட் பண்ணுவேன். நான் எல்லாருக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, ஒரு 1 மணி நேரம் எல்லா மொபைல் ஃபோன் எல்லாம் இந்த மாதிரி நல்ல ரூமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காருங்க, என்னோடய வாழ்க்கையை பற்றி யோசிங்க. ஓகே, இன்ஃபேக்ட் நான் டெய்லி எல்லாருக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, மினிமம் 30 to 40 minutes டெய்லி ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்து யோசிங்க. ஓகே, ரூம் போட்டு யோசிங்க, ஏதாவது பண்ணுங்க. இல்லை வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணும்போது தானாக நிறைய பேர் வாக் பண்ணும்போது மியூசிக்லாம் கேட்காங்க, அது டைம் வேஸ்ட்டு. பாதி நேரம் பாட்டு என்ன செலக்ட் பண்ணுறதுலேயே பாதி வாக்கிங் போயிடுது. ஆமாம், இது அதனால் முதல்ல அந்த யோசிச்சாதான் அந்த கிளாரிட்டி வரும். நான் இப்போ எங்கே இருக்கேன், எனக்கு என்ன வேணும், என்னால் என்ன முடியும், அதாவது என்னால் என்ன முடியும்னா என்னுடைய ஃபைனான்ஷியல் சக்திக்கு என்ன நான் ஆசைப்படலாம் அப்படிங்கிறத முதல்ல யோசிங்க. அப்புறம் இதை தாண்டி நான் பெரிய ஃபோன் வேணும், பெரிய வாழ்க்கை எனக்கு வேணும்னா இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டு. இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும்னா 9 to 5 ஜாப், 9 to 5 ஜாப்னு சொல்கிறோம். நிறைய யாருமே 9 மணிக்கு போகிறதில்ல, 5 மணிக்கு திரும்பி வருதில்ல, அது 7 மணிக்கு தான் திரும்பி வராங்க. ஸோ அது தாண்டி ஒரு நாளைக்கு என்னால் 45 minutes வேறு ஏதாவது ஒரு பேஷன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண முடியுமா? ஓகே, வீக்கெண்டில் அட்லீஸ்ட் 1 day ஆர் half a day, ஒரு மத்தியானம் சாட்டர்டே ஆர் சண்டே மத்தியானம் என்னால் பண்ண முடியும்.
அது ரெகுலராக பண்ணணும். அது பண்ணால் தான் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியும். மேபி ஏதாவது கோர்ஸ் போகலாம், இல்லை இந்த ஃபைவர் மாதிரி இருக்கிற வெப்சைட்டில் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம், இல்லை உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி. இது இஸ் பேஷன் ப்ராஜெக்ட். கரெக்ட். ஏன்னா இதில் வந்து நீங்கள் மானிட்டைசேஷன்லாம் இப்போ எதிர்பார்க்க டூயிங் இட் ஃபார் பேஷன், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பண்ணு. இதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, இது லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் முதல்ல நிறைய யங் பீப்புள் வந்து பிளான் பண்ணுறது இல்லைங்கிறது. அஃப்கோர்ஸ் நான் வந்து யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. நான் வந்து சின்னவனாக இருக்கும்போது என்னுடைய ஒரே ஒரு கோல் தான், சும்மா இருந்து யோசிக்கணும். ஓகே, இந்த விட்டத்தை பார்த்து அதுதான் என்னுடைய கோலாக இருந்தது. அஃப்கோர்ஸ் பை லக் என்னால் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுங்க. ஓகே, வித் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. பட் அதுதான் அதுக்கு மேலே எனக்கு ஆசைகளே இல்லை. பட் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது. ஸோ முதல்ல அந்த லிஸ்ட் போட்டுக்கணும். அதில் நான் முதல்ல எதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அஃப்கோர்ஸ் சைடு இன்கம் அதெல்லாம் நம்ம இப்போ பேச வேண்டாம். இப்போ எனக்கு ஒரு பைக் வேணும்னா இந்த பைக்குக்கு நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவேன். இஎம்ஐ வேண்டான்னா அஃப்கோர்ஸ் இஎம்ஐ இல்லாமல் பைக் வாங்குறது நல்லது. பட் அதுக்கு நான் ஒரு 6 months to 1 year வெயிட் பண்ணுவேன். பட் இதையே நான் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகே, மொபைலுக்கு ஒரு 3 to 6 months வெயிட் பண்ணலாம். ஆமாம், பைக் வாங்கலாம், ஓகே டன். அதுக்கப்புறம் வீடு வந்து பெரிய ப்ராப்ளம். ஆமாம், ஏன்னா ஒன்ஸ் ஹோம் லோன் இல்லாமல் வீடு வாங்குறது 99.99% முடியாது. மிடில் கிளாஸ் பீப்புள், லோவர் மிடில் கிளாஸ், இல்லை ஈவன் அப்பர் மிடில் கிளாஸ்க்கே முடியாது. ஏன்னா அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க லெவலுக்கு யோசிப்பாங்க. ஆமாம், அவங்க அதுக்கு முடியாது. கரெக்டு. ஸோ டெஃபினட்டாக இஎம்ஐ தான். ஹோம் லோன்னா மினிமம் 10 to 15 years. ஓகே. ஸோ நான் என்ன யூஸ்வலாக சொல்கிறேன்னா 30% ஒரு டேக் ஹோம் பே எடுத்துங்க. டேக் ஹோம் பேயில் 30% மேலே இஎம்ஐ போகக்கூடாது. ஓகே, ஐடியலாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அது வேறு விஷயம். என்ன இஎம்ஐ இருந்தாலும் நீங்கள் மொபைல் ஃபோன் இஎம்ஐயும் ஹோம் லோன் இஎம்ஐயும் சேர்த்து கட்டினா கூட 30% மேலே போகக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். மினிமம் 30% இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, மேபி 20%, வாட் எவர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு. மீதி செலவு ப்ளஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டீங்கன்னா சேலரி, அதுக்கு தான் நான் முதல்ல சொல்கிறேன், ஆர்டியை செட் பண்ணிக்கணும், எமர்ஜென்சி ஃபண்டை செட் பண்ணிக்கணும். இது செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, 30% எக்ஸ்பென்ஸ், 30% இஎம்ஐ, 30% இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். கோல் பேஸ்டில் விட்டுருங்க. முதல்ல என்ன, நம்ம வந்து கல்யாணம் ஆனவங்க 22, 23 அவங்களுக்கு பேசுவோம். அவங்களுக்கு நாட் மேரிட், நோ சில்ட்ரன். அவங்களோட என்னென்னா ஃப்யூச்சருக்கு வெல்த் பில்ட் பண்ணுறது. ஓகே, அவ்வளோ அந்த லெவலுக்கு மட்டும் நம்ம பேசுவோம். இந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்கன்னா அண்டு ஒரு 28, 29 வீடு ஹோம் லோன் வேணும்னு, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேணான்னு சொல்றவங்களே நான் பார்த்ததே கிடையாது. இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க, பயங்கர எமோஷனல். ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து வீடுக்கு பயங்கர எமோஷனல். நார்த்தில் டிஃப்ரெண்ட். ஓகே, நார்த் இந்தியாவில் அர்த்தம் ஈவன் பெங்களூர்லேயே வந்து இப்போ ட்ரெண்ட் மாறி போச்சு. என்னன்னா ரெண்டில் இருந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. எனக்கு வேணும், நான் என்ஜாய் பண்ணும். அந்த அவனும் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. அவனோட லாஜிக் என்னன்னா, இந்த இஎம்ஐக்கு போகிறத நான் வேற எதுக்காக யூஸ் பண்ணிப்பேன், வெளியே போய் யூஸ் பண்ணிப்பேன், ஹாலிடேக்கு போவேன். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அதுதான் அந்த புரிதல் வேணும். எனக்கு என்ன வேணுங்கிற ஒரு புரிதல் இருந்தால் பர்சனல் ஃபைனான்ஸ் ஈஸியாக முடிஞ்சு போய்டும். ஓகே, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, எல்லா கேள்விகளும் வெளியில் போய் தேடாதீங்க. நான் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன், எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. நீ எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறான்னு உனக்கு தெளிவு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உன்னை எறிந்தால் கான்செப்ட் தான். நிஜமாக ப்ராக்டிக்கலாக அதுதான் கான்செப்ட். ஸோ இது இந்த மாதிரி நம்ம 30% மேலே இஎம்ஐ போகக்கூடாதுன்னு நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்தோம்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். 25%, 30% மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணோம், அதாவது முதலீடு பண்ணோம் ஃபார் த ஃபியூச்சர். இந்த முதலீடு வந்து இபிஎஃப்எஸ் இன்க்ளூட் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இப்போது சேலரிட் பர்சனுக்கு இபிஎஃப் இருக்கும், போகும், என்பிஎஸ் இருக்கும் சில பேருக்கு. அதையும் சேர்த்து 30%, மீதி டேக் ஹோம் பேலேருந்து அதை ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்டை ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட், ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் முடிஞ்சுது. வேறு எதுவுமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதை செட் பண்ணிட்டோம்னா அப்புறம் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை வேறு கம்பெனிக்கு போகிறது, இல்லை வெளியூருக்கு போகிறது, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த மாதிரி கேரியர் பில்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம யோசிக்கலாம் இதை செட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிலேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஹோம் லோன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ஒரு 50 இருக்குது, 50,000 ரூபா என்னோட மாத சம்பளம்னா அதில் வந்து ஒரு 20,000 ரூபா போகுது. ஒரு 30% மாதிரியே எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கப்புறம் என்னால் ஒரு 5,000 ரூபா சேமிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா,
இந்த 20 கட்டிக்கிட்டு இருக்கேன்ல இதை வந்து சீக்கிரம் அடைக்கணும் அப்படிங்கிறனால அந்த 5 மறுபடியும் ஏதாவது ஒன்றில் ரொட்டேட் பண்ணி இதை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேனே தவிர ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு யோசிக்க மாட்டேன். என்ன எதனால அப்படிங்கிறது, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டுருக்கு. இப்போ நான் இதை சீக்கிரமே கட்டிட்டேன்னா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் என்னால் முழுதுமே வந்து என்னோடய ஃப்யூச்சருக்கு போட முடியுங்கிற ஒரு பிளான் இருக்கும். இது வந்து ராங் கால்குலேஷனா இல்லை எப்படி கால்குலேட் பண்ண? அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வீட்டில் பெரியவங்க வந்தாங்கன்னா என்ன, ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க, என்னப்பா இவ்வளோ சம்பாதிக்கிற, வீடு வாங்காமல் இருக்கே அப்படின்னு ஏற்றி விடுவாங்க. ஆமாம். உடனே நம்ம அம்மா அப்பாவுக்கு வேற ஒரு டென்ஷன் ஆகிடும். இவங்க சொன்னாங்கன்னா சுருன்னு ஏறிடும். ஒன்று அதை இவங்கெல்லாம் சொல்கிறத ப்ரெஷரில் ஒரு வீடு வாங்கிடுவோம். ஆமாம். வீடு வாங்கி அந்த இஎம்ஐ தாங்க முடியாது. முதல்ல இஎம்ஐ தாங்கினாலும் நீ சொல்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் 5000 ரூபாய் 7000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதே ஆளுங்க திரும்பி வீட்டுக்கு வந்து, என்னப்பா இப்படிலாம் கடனோடலாம் வாடுற, நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த கடன் வந்து அது எல்லாரும் சொல்கிற மாதிரி கழுத்தில் கத்தி. ஓகே. அந்த கான்செப்டை நம்ம அதை தாண்டி போனோம். இப்போது என்னென்னா, இப்போ எனக்கு வயசு இருக்குது, நான் உடனே ரிட்டையர் ஆக போதில்லை. எப்படியா இந்த வேலை போனாலும் ஏதாவது ஒரு வேலை கிடச்சி ஏதாவது பண்ணி நெக்ஸ்ட்டு 20 to 30 years டெஃபினட்டாக ஐ வில் பி ஒர்க்கிங். ஓகே. இஎம்ஐ வந்து அதே தான் இருக்க போகுது. என்னுடைய சேலரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும், அட்லீஸ்ட் 5% ஏறும்னு வச்சுங்களேன். ஸோ இஎம்ஐ அதே இருக்கும்போது பணவீக்கம் கான்செப்ட் இப்போது ரிவர்ஸ் கான்செப்ட். ஓகே. இந்த இஎம்ஐ உடைய வலு வந்து கம்மியாயிட்டே போகும். இன்னைக்கு 10,000 ரூபாய் இஎம்ஐ இங்கே இருக்கிறது வந்து 5 வருஷம் கழிச்சு என்னால் ஈஸியாக அந்த 10,000 ஹேண்டில் பண்ண முடியும். கரெக்டு. ஏன்னா என்னுடைய சேலரி ஏறிடும், ஓரளவுக்கு ஏறும். இல்லை நான் சேலரி ஏறிடுன்னு நான் கார்பரேட்டில் சொன்னால் எல்லாம் சிரிக்கிறாங்க, எங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டே கொடுக்குறது இல்லை சார். பட் நம்ம ஸ்கில் பேஸ்டாக அதை பார்க்கலாம். இல்லை அது வந்து 2-3 சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஓகே. பட் அதுதான் நான் என்ன சொல்கிறேன், நல்லா பிளான் பண்ணிங்க. இப்போ நான் இன்னைக்கு எனக்கு உடனே நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இன்கமில் நான் கஷ்டப்படுவேன், இந்த இஎம்ஐயோட கஷ்டப்படுவேன்னா அடுத்து நான் எங்கே நெக்ஸ்ட் ஜாப் என்ன பண்ணணும், இதெல்லாம் இந்த பிளானிங் கொஞ்சம் இருக்கணும். நீ இந்த மாதிரி நீ பாட்காஸ்ட்டுக்கு நோட்ஸ் எழுதுவேன்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு நோட் புக் இருக்கணும். ஓகே. இந்த மொபைல் ஆப்பு அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு நோட் புக் எழுது, டெய்லி கையில் எழுதினா தான் அது மைண்டில் பதியும். இது என்னுடைய பிளான். நான் இவ்வளோ சாதிச்சிட்டேன். ஒரு வருஷம் அந்த பார்த்துட்டு இந்த வருஷம் இதை பண்ணிட்டேன், இல்லை அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு ஸ்டெப் எழுதி வச்சிட்டேன், அதுக்கு ஒரு அப்டேட் எழுதணும். அது எழுதினா நமக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்துட்டோம்னா கரெக்ட் நம்ம எங்கே இருக்கோங்கிற ஃபீலிங் நமக்கு வேணும். நான் என்னதான் எனக்கு கடன் இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் நான் எவ்வளோ ஏழையாக இருக்கேங்கிற ஒரு ஐடியா நமக்கு வேணும். ஓகே. அந்த லாஜிக் அதுக்கு அந்த மெச்சூரிட்டி தான். ஸோ இஎம்ஐ வந்து எவ்வளவு அது பாட்டு வளர விடுறது பிரச்சனை இல்லை. அதாவது ஹோம் லோனை நார்மல் கோர்ஸில் ரன் பண்ண விடுறது பிரச்சனை இல்லை. ஓகே. அது பாட்டு விட்டுருங்க. இஎம்ஐ வருது, அது சம்பளம் பாட்டு ஏறிட்டு போகுது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ரா வரதை முதலீடு பண்ணணும். ஓகே. ஹோம் லோன் வந்து ப்ரீ க்ளோஸ் எப்படி பண்ணுறதுன்னா, இந்த கேல்குலேஷன்லாம் நிறைய போடுவாங்க. இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் பேங்க்குக்கு. நீ வந்து உனக்கு காசு இல்லாதனால தான் நீ ஹோம் லோன் போன. கரெக்ட். உனக்கிட்ட அந்த 50 லட்சமோ 60 லட்சமோ இருந்தால் நீயே காசு கொடுத்து வீடு வாங்கிட்டு போகிற. அது இல்லை. காசு இல்லைன்னா நீ பேங்க்குக்கு இஎம்ஐ கட்டி தான் ஆகணும், இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தான் ஆகணும். கரெக்ட். அதுதான் வீட்டோடைய காஸ்ட். அது ஒன்றும் பண்ண முடியாது நீ என்ன தான் கால்குலேஷன் போட்டாலும். நான் என்ன சொல்கிறேன், ஓகே உனக்கு இன்க்ரிமெண்ட் வருது, போனஸ் வருதுன்னா அந்த போனஸில் ஒரு 50% எடுத்து ப்ரீபே பண்ணிவிடு, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டு. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் வந்து 15 வருஷம் ஹோம் லோன் வாங்கி 7 இயர்ஸ்லேயே முடிச்சிடுவாங்க. கரெக்ட். ஆவரேஜாக அது ரொம்ப வழி. 10 years 12 years நான் முடிக்கலாம் கம்ஃபர்டபுள். நான் முடிக்காதேன்னு சொல்ல, ஹோம் லோன் ப்ரீபே பண்ணாதேன்னு சொல்ல. புரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே பேலன்ஸ். லைஃப்பில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, லைஃபு, இன்வெஸ்டிங் எல்லாத்துலேயும் அந்த பேலன்ஸ் வேணும். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், அவ்வளோ. இப்போ 20 years லோன் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட், அதில் ஒரு 2 இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் இருக்கும் லோனில். அந்த இன்ட்ரெஸ்ட் படி வந்தாலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 20 yearsல இருக்கிற இன்ஃப்ளேஷன் வேறு இருக்கும். பட் அந்த இஎம்ஐ வந்து என்ன பெருசாக இருந்தாலும் 7லேருந்து 9 வரையும் வந்திருக்கும். பட் அந்த இஎம்ஐ நம்ம பே பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளோட கார்பஸ் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு அது ரொம்பவே ஹை வேல்யூவாக வரும். இல்லை சேலரி ஏறிடும் இல்லையா, சேலரி ஏற யூ கேன் மேனேஜ். அதனால தான் முதல் தடவை வாங்கும்போது கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஓகே. நான் கொஞ்சம் மெச்சூராக யோசிக்கிறவங்க 28 29ல் வாங்கலாம். இல்லை பெட்டர் 32 33ல் வீடு வாங்குறது பெட்டர். அப்போது அந்த ஃபஸ்ட்டு 10 years அட்லீஸ்ட் 7 years கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணி இதெல்லாம் செட் பண்ணிக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டு, ஆர்டி, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சுட்டு ஹோம் லோன் வாங்கு. ஓகே.
ஸோ தட் உனக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் ஏதாவது ஓடும், கொஞ்சமாவது ஓடும். நிறைய பேர் இல்லை நான் எல்லாம் முடிச்சுட்டு பண்ணுறேன் நாங்கள் அது முடியவே டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே, என்ன முடியுதோ ஒரு 5000 ரூபாய் 3000 ரூபாய் ஏதோ ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த எஸ்ஐபி ஹோம் லோன் இருக்கும்போது அதை கண்டினியூ பண்ணணும். ஓகே, அதை எஸ்ஐபியை டாப் அப் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ முடியுதோ. ஹோம் லோனா போனஸ் வரும்போது, இன்க்ரிமெண்ட் வரும்போது, இல்லை நீ வேறு வேலைக்கு போகும்போது ஹையர் இன்க்ரிமெண்ட் வரும்போது, அப்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீபே பண்ணால் அந்த பேலன்ஸ் உன்னால் மேனேஜ் பண்ண. ஓகே, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹோம் வந்து இருக்கணுமா இல்லை ரெண்டலே வந்து சமாளிச்சுக்கலாமா? இல்லைப்பா, இதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷ்னல். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கெல்லாம் இதெல்லாம் பேசுகிறதுக்கு எனக்கு அருதியே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வளர்ந்த வீடு வந்து எங்கள் தாத்தாவோட வீடு, எங்கள் கொள்ளு தாத்தா வீடு. அவர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து அந்த லேண்ட் வாங்கினார். நாங்கள் சொல்கிறது ராதாகிருஷ்ணன் சாலை, மயிலாப்பூரில் ப்ரைம் ப்ராப்பர்ட்டி, பெரிய பங்களா. அந்த வீட்டில் நான் இருந்தேன். எனக்கு வந்து இப்போ ஓடுறதுக்கு வெளியவே நான் போய் விளாடவே வேணாம், எனக்கு கிரவுண்டே தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயே எல்லாமே பண்ணலாம். அங்கிருந்து நாங்கள் ஒரு சின்ன ஃப்ளாட்டுக்கு வந்தோம். அது ஏன்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எங்கள் கொள்ளு தாத்தா சம்பாதிச்ச அளவு எங்கள் தாத்தா சம்பாதிக்கல. சாரி, அவரோட இன்கம் கம்மி, அவரோட இன்கம் கூட அவருடைய பசங்களோட இன்கம் கம்மி. ஓகே, ஸோ அதனால் அந்த ஃபேமிலியில் வந்து அந்த சொத்து குறைஞ்சிட்டே வந்துருக்கு. அது பெரிய தப்பு. ஏன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை விட ஜாஸ்தி பசங்க சம்பாதிக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் ஆஸ் அ பேரண்ட் அதுதான் நம்மளுடைய ட்ரீம். அப்போ தான் வந்து வெல்த் இருக்கும். ஸோ நான் வந்து சொந்த வீட்லேயே இருந்ததுனால எனக்கு அதோடைய அருமை தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஓகே, நிறைய பேர் ஃப்ளாட்டில் இருப்பாங்க. அந்த ஃப்ளாட்டில் லேண்ட்லார்டு ஒழுங்காக இருந்தாங்கன்னா அதை போல் எதுவுமே இல்லை. கரெக்ட். சில பேர் லேண்ட்லார்ட்லாம் வந்து வரவே மாட்டாங்க வீடு பார்க்க. சில பேர் ரொம்ப நச்சு பண்ணுவாங்க, வந்துட்டே இருப்பாங்க, இதை பண்ணாத, இங்கே வைக்காத, பெயிண்ட் அடி, வருஷத்துக்கு பெயிண்ட் அடி, இது. அதனால அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க வீடு. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து எப்படியாவது ஏதோ ஒரு இடம்யா, ஏன்னா சின்ன 500 ஸ்கொயர் ஃபீட்னா கூட அது என்னோட இடம் அப்படின்னு ஸோ அது வந்து ஸோ இஸ் வெரி எமோஷ்னல் டாபிக். கரெக்ட். பட் நான் என்ன சொல்கிறேன், எமோஷ்னல் டாப்பிக்காக இருந்தாலும் அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் மற்றதையும் மக்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றி எமோஷ்னலாகவே இருக்க மாட்டேங்க. கரெக்ட். நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னது எப்படின்னா, எனக்கு அந்த 3 லட்சம் ரூபாய் கடன் வந்தபோது இந்த மாதிரி நான் கடன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, எப்போவுமே நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் தான் என்னை இன்வெஸ்ட் பண்ணவே வச்சுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது ரிட்டையர்மெண்ட்லேயும் நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கோல். ஓகே. நம்மளால் என்ன சொல்கிறான், அது அப்புறம் பார்த்துக்கலாம், 30 வருஷம் கழிச்சு இப்போ எதுக்கு நீ யோசிக்கிற, முதல்ல இந்த வேலையை கவனி, அந்த ஆட்டிடியூடு தான் இருக்கக்கூடாது. ஓகே. ரிட்டையர்மெண்ட்டை பற்றியும் எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா இப்போது ரிட்டையர்மெண்ட்னா நம்ம பேரண்ட்ஸ் ஏஜில் வந்து 60 இருந்தது. ஆமாம். இப்போலாம் ஆல்ரெடி இப்போ 55 கீழே வந்துட்டுருக்கு. ஆமாம். 50 நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் 50 ஆகிடும். ஏன் 50 ஆகிடும்னா அவனுக்கு உடம்பு இல்லை, ஹெல்த் கான்ஷியஸ். அவன் பாட்டு கண்ணாப்பினான்னு வேலை பண்ணுறான், அவனுக்கு எல்லா பிரச்சனையும் வருது. வேலை பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த ஐட்டம்ஸ் 3:30 4:30 ஆனால் எங்கேயாவது ஒரு பஜ்ஜி கடைக்கு போயிடுவான். ஓகே. அந்த பாஸை வந்து கத்திட்டே இருக்கணும், அவனுடைய சூப்பர்வைசரோ பாஸையோ திட்டாமல் அவனுக்கு 2 பஜ்ஜி இறங்காது, 2 தம் இறங்காது. இல்லைன்னா அதுதான் அவனுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஓகே. நீ ஸ்ட்ரெஸ் ரிலீவ் வந்து ஹெல்த்தியாக பண்ணணும், அதுவும் நீ தப்பாக பண்ணுறேன்னா எல்லா பிரச்சனையும் வரும். கொலஸ்ட்ரால் வரும். நான் தான் இந்த ஃபுட் யூடியூபர்ஸ்க்கும் அதே பிரச்சனை. இந்த ஃபுட் யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது ஒல்லியாக இருப்பான், இந்த 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது அவனுக்கு நல்லா போயிடும். எல்லாம் அவனுக்கும் அவன் ஹெல்த்து செக்அப் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். 50 தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை, டைம் போயிட்டே இருக்குது. எவ்வளவு நம்மளால் சேமிக்க முடியுமோ, இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு எவ்வளோ அது பில்ட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும் நம்ம. ஓகே. அதுதான் நம்ம. ஆனால் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். வீடை பற்றி எமோஷனலாக இருக்கிறதுல தப்பே இல்லை, ரிட்டையர்மெண்ட்டை பற்றி எமோஷனலாக இருக்குது. ஒன் மோர் திங் ஒன்றும் தப்பு இல்லையே. கரெக்ட். ஒரு பேலன்ஸ் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கணும். பேலன்ஸுங்கிறது 50-50 பேலன்ஸ் வேண்டாம். ஓகே. 70-30 80-20 இருந்தால் போதும் பேலன்ஸுங்கிறேன். 100-0 இருக்கக்கூடாது, அது பேலன்ஸ் கிடையாது. 80-20 இஸ் ஓகே. கரெக்ட். அதுதான் சொல்லுங்கள். இப்போது இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானு, ஹோம் லோனு, நம்மளோட ஆசை, டிசைர் எல்லாமே வச்சுப்போம். எனக்கு வந்து ஒரு மெயின் கன்சர்ன் இருக்கிறது ஹெல்த்து. எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம், நான் நிறைய பேர் பாட்காஸ்ட் கேட்கும் போது அவங்க ஒரு ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து அதில் ஒரு பெரிய பயம் என்னென்னா, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது, அது வந்து எப்படி நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணுறது, அதில் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச கைடன்ஸ். முதல்ல வந்து சேலரிடாக இருக்கிறவங்க
அவங்களுடைய குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது ஆஃபீஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி முதல்ல படிக்கணும். ஓகே. அதோட இன் அண்ட் அவுட் முதல்ல அவங்களுக்கு தெரியணும். அதுவே தெரியாது. நான் யூஸ்வலாக கார்ப்பரேட் மீட்டிங்ஸ்லாம் போய் கேட்பேன், உங்களுக்கு ஆஃபீஸ் கவரோடைய டீட்டெயில்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்பேன். ஒருத்தனையும் கை தூக்குவான், அதில் 2 பேர் கை தூக்குவான். இதில் எவ்வளோ பேர் அந்த பாலிசியை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பேன். அந்த 2 பேர் தான் கை தூக்குவாங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதோட டீட்டெயில்ஸ் தெரியுது. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நமக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லாத போதே நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்லேயே அந்த குரூப் டேர்ம் இன்சூரன்ஸோட என்ன கண்டிஷன், எவ்வளோ கவரேஜ், எங்கெல்லாம் எதெல்லாம் இன்க்ளூடட் எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிறத படிக்கணும். அது முதல்ல இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு நம்மளுடைய சிடிசிலேருந்து தான் வருது. ஆமாம். அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸும் முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்றி பேசாட்டாலும் ஆஃபீஸில் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஓகே. சில ஆஃபீஸில் இருக்கும், சிலதில் இருக்காது. நான் என்ன சொல்வேன், யூஸ்வலாக வந்து ஹெச்ஆர் கிட்ட போய் சொல்லுங்கள். இல்லைன்னா ஒரு குரூப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ், 300 ரூபா 400 ரூபாலே உங்களுக்கு ஈஸியாக 50 to 1 crore ஈஸியாக லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனா டேர்ம் இன்சூரன்ஸ் வெளியே வாங்கிக்கலாம். யங் பீப்புளுக்கு ஒரு வருஷத்துக்கு 3000 ரூபா கூட ஆகாது, 1 crore பாலிசி. அதை முதல்ல வாங்கிடுங்க. அதை முடிச்சுட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் முதல்ல ஆஃபீஸோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி யோசிக்கலாம். ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய டாபிக். அதுவும் இது என்ன ஒரு பிரச்சனைனா, கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து ப்ரீமியம் வாங்கும்போது சந்தோஷமாக வாங்கிப்பான், கிளைம் கொடுக்கும்போது அழுதுகிட்டே கொடுப்பான். ஆமாம். என்ன ஃபார்மாலிட்டிஸும் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ். ஹாஸ்பிட்டல் வந்து எப்படிரா ஒரு பேஷண்ட்டுக்கிட்டேருந்து எவ்வளோ பைசா கறக்கிறான்னு அவங்க பார்க்குறான், இவன் வந்து எப்படிரா பைசா குறைக்கிறான்னு இவங்க பார்க்குறான். இவன் நடுவில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து இது நிறைய பேருக்கு பட்டு தான் இது எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பட் எவ்வளோக்கு எவ்வளோ டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஒரு பேசிக்கான பாலிசியிலோட கண்டிஷன்ஸ் பற்றி படிக்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பாலிசி எடுத்தோம்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படித்து அது என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாத போது தான் பண்ண முடியும். ஓகே. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவசரம் இருக்காது. அதனால ரொம்ப பண்ண போகிறோம், நம்ம டேர்ம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டுட்டு இந்த வீக்கெண்ட் நான் 1 hour இதுக்கு செலவழிக்க போகிறேன் அப்படின்னு ஷெடியூல் போட்டு பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே. அதுக்காக உட்காந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் யாராலையும் முடியாது. ஓகே. ஸோ அதை பண்ணிவிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ப்ரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்க, பிஎஸ்யூ கம்பெனிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சார் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ்னால் எப்படி போகும், அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் எப்படி போகும், அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நான் சொல்கிற பாலிசி வந்து ரிட்டர்ன்லாம் இல்லாத பாலிசி. இந்த மணி பேக் ஸ்கீமு, இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கேஷ் அந்த என்ன சொல்லுவாங்க, போனஸ், சாரி போனஸ் 5 yearsல ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே. பாலிசி ஹோல்டர் செத்தா நாமினிஸ்க்கு பணம். ஓகே, அவ்வளோதான். அது லைஃப் இன்சூரன்ஸ். அவ்வளோதான், வெரி சிம்பிள் லாஜிக். ஓகே. அது வந்து பேசிக்காக வேணும். ஏன்னா நிறைய யங் பீப்புள் நான் இறந்து பார்த்துருக்கேன். ஒன்று எங்கள் பிஹெச்டி பண்ணுற பையன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி பண்ணுறான். அவனுக்கு பிஹெச்டிக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் வரும். பேரண்ட்ஸ் 2 பேரும் ஓல்டு, வெரி எல்டர்லி பீப்புள், சீனியர் சிட்டிசன்ஸ். ஓகே. அவங்க ஃபார்மர்ஸ், அவங்க இப்போதும் ஃபார்மிங்கும் பண்ணுறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு வயசாயிடுச்சு. இவன் மட்டும்தான் அவனுடைய செலவுக்கு மீறி அவன் பைசா கொடுத்துட்ருக்கான். ட்ரெக்கிங் போகும்போது கால் தவறி காலி. ஸோ அவ்வளோ என்ன பண்ணுவான் அந்த ஃபேமிலிக்கு? அந்த ஃபேமிலிக்கு என்ன பண்ண முடியும்? ஓகே, அவன் பையன் போயிட்டாங்கிற சோகம் ஓகே, பட் அவங்க சாப்பிடணுமே, அந்த சோகத்தெல்லாம் தாண்டி தே ஹேவ் டு சர்வைவ். அவனை நம்பி தான் இருந்திருப்பான். அதனால என்ன பண்ணுன்னா, இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் கத்துவாங்க, உனக்கு எதுக்கிட்ட லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அதெல்லாம் நல்லா இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. இப்போ எடுத்துட்டு அவங்க பேரை நாமினியாக போட்டுட்டு இங்கே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு விட்டுறணும். முதல்ல அவங்களுக்கு தெரியணும் அது இருக்குன்னு. அது ஏன்னா தெரியாமையே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த பேசிக் அரேஞ்ச்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் கவரேஜ் வரும். ஓகே. இதுலேயே வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரூம் ரெண்ட் சப்லிமிட்னு ஒன்று இருக்குது. இப்போது இதில் வந்து எப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர்ஸில் சில பேர் என்ன சொல்லுவாங்க, 1% ஆஃப் சம் இன்சூர்ட், அவ்வளோதான் நீ ரூம் ரெண்ட் எடுக்கலாம். இப்போது 5 லட்சத்துக்கு நீ பாலிசி வாங்கினேன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கினேன்னா, ரூம் ரெண்ட் வந்து 5000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது. நீ 5000 ரூபாய்க்கு மேலே எடுத்தீங்கன்னா உன்னுடைய டாக்டர் ஃபீஸு, நர்சிங் ஃபீஸு, மெடிசன்ஸ் எல்லாமே கம்மியாக தான் உனக்கு கிளைம் வரும் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து. ஓகே. எல்லாமே லிங்க்டு டு ரூம் ரெண்ட். ஸோ ரூம் ரெண்ட் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லாத, ரூம் ரெண்ட் சப்லிமிட்ஸ் இல்லாத பாலிசி வாங்குறது
பெட்டர். ஓகே. பட் கண்டிப்பாக மார்க்கெட்டில் அதோட ரேட் ஹையாக இருக்கும் அந்த ரூம் ரெண்ட். இல்லை, அது எப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி 50% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து எல்லா PSU கவர்மெண்ட் பாலிசிஸ், அதாவது யுனைடெட் இந்தியா, ஓரியண்டல் இன்சூரன்ஸ், நியூ இந்தியா அஷூரன்ஸ், இவங்க தான் 50% ஆஃப் த மார்க்கெட் ஷேர். ஓகே. மீதி 50% தான் ப்ரைவேட் இருக்குது. ஆமாம். அதனால் இவங்க அதுலேயும் வந்து ஒரு 15 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இண்டிவிஜுவல் மார்க்கெட் ஷேர் ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ அவன் மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எவ்வளவு சலுகை வேணால் அவனை கொடுப்பான். ஓகே. ஆனால் மார்க்கெட் ஷேர் ஏறினதுக்கப்புறம் ப்ளஸ் உனக்கு இந்த மாதிரி கொரோனா மாதிரி டைமில் கண்ணாப்பினான்னு கிளைம்ஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சலுகைகள்லாம் குறைஞ்சிடும். ஓகே. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் கம்பேர்ட் டு லைஃப் இன்சூரன்ஸ்னால், ஒன்று ப்ரீமியம் லைஃப் இன்சூரன்ஸில் கான்ஸ்டன்ட். ஓகே. ஏறவே ஏறாது. ஒன்ஸு நீ 25 வயசில் என்ன ப்ரீமியம் கட்டுறியோ 55 வயசுலேயும் அதே ப்ரீமியம் தான் கட்டுவேன். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏறிட்டே போகும், ப்ரீமியம் ஏறிட்டே போகும். கரெக்ட். ப்ளஸ் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் கம்மியாச்சுன்னா ப்ரீமியம் ஏற்றுவான். ஸோ ஒரு வருஷமும் பாலிசி கண்டிஷன்ஸ் மாறலாம். ஓகே. ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸில் கான்ஸ்டன்ட், எல்லாமே கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. இதில் நீங்கள் ஸோ வருஷம் என்ன மாறுதுங்கிறத வேற நம்ம ட்ராக் பண்ணி வச்சோம். ஆமாம். ஸோ மெயின் வந்து அந்த ரூம் ரெண்ட் சப்ளிமெண்ட் இல்லாமல் வாங்கணும். ஓகே. அதுக்கப்புறம் கோபேன்னு ஒன்று இருக்குது. கோபேனா நீ 10% கட்டினா நான் மீதி 90% கட்டுவேன். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் வாங்குறது பெட்டர். ஓகே. மெயினாக இதுதான். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவன் அட்வர்டைஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸை வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியே சம் இன்சூர்ட் வந்து அப்படியே டபுள் ஆகும், இட் வில் பி கிவன் பேக் டு யூ. அதெல்லாம் எவ்வளோ பேருக்கு ஆகும்? இப்போது நம்ம வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு கவர் வாங்கியிருக்கோம்னா, ஓகே, 5 லட்சம் ரூபாயும் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரேர். ஒரு 30 வருஷத்தில் பாலிசியில் மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆகலாம். பட் முக்கால்வாசி டைம் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அவன் என்ன சொல்வான், நீ 5 லட்சம் ரூபாய் நீ எக்ஸாஸ்ட் பண்ணனா நான் திருப்பி அதை டபுள் ஆகி திருப்பி உனக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருவேன், திருப்பி 5 லட்சம் ரூபாய் கொடுப்பேன். ஓகே. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அவன் அதாவது இந்த கேக்கை வந்து மேலே இருக்கிற செடியை பார்த்து வாங்கக்கூடாது, உள்ளே கட் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணி வாங்கணும். அதுதான் நம்ம மக்கள் பண்ணுற தப்பு. அவங்க அவன் வந்து முக்கியம்னு அட்வர்டைஸ் பண்ணுற கான்செப்ட் நமக்கு முக்கியம் இல்லைங்கிற ஒரு தம்பு ரூல். கரெக்ட். இன்னும் கொஞ்சம் இதுவும் பார்ப்போம், நான் மேரேஜ் பண்ணால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தரும், குழந்தை பிறந்தா அந்த இன்சூரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கும். பட் நிறைய பேர் சொல்கிறது வந்து அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல. கரெக்டாக ப்ரெக்னன்சிக்கு வந்து இன்சூரன்ஸ் எதுக்கு தேவை? எவ்வளோ தடவை உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக போகிறாங்க? ஒரு வாட்டி இல்லைன்னு 2 வாட்டி மேக்ஸிமம். அதுக்கு மேலே யாருக்கும் இப்போ பணம் இல்லை, 3 குழந்தைலாம் பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது எதுக்கு நீ கையால் கொடுத்துட்டு போயேன்? கரெக்ட். அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். இல்லைன்னா அதே ப்ரீமியம் நீ வாழ்நாள் பூரா கட்டணும். நீ 40 வயசு 50 வயசுக்கு அந்த எக்ஸ்ட்ரா லோடட் ப்ரீமியம் நீ கட்டிகிட்டே இருக்கணும். கரெக்ட். தேவையில்லாத விஷயம். ஸோ அதுதான், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு வாங்குறதும். இது ரொம்ப டீப் டாபிக், இது பேசிக்கான இது. அந்த கிளாரிட்டி மட்டும் இப்போதைக்கு நம்ம கொடுப்போம். இதிலே இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நான் என்ன யோசிப்பேன்னா, நான் போய் ஒரு மெடிக்கலில் இருக்கும் போது நான் வந்து அதுக்கும் ஃபீல் பண்ணணும், இந்த மெடிக்கல்காரவங்கள்ட்ட போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கும் ஃபீல் பண்ணணும். நான் ஏன் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டே ஒரு பக்காவான ஃபண்டாக பில்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு வந்து இப்போ ஒரு 25 அந்த ஏஜ் இருக்கிறனால நான் அப்படி யோசிப்பேன். இன்னொன்று வந்து நமக்கு தெரியாது மெடிக்கல் ஃபீல்டில் என்னென்ன மாதிரி நடக்கும், கோர்ஸ் கணக்கில் கூட போகும். அப்படி வந்து நம்ம பீட் பண்ண முடியுமா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை? அதாவது நான் வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய இருந்திருக்கேன்ப்பா. இப்போ பேஷண்ட்டாக இருந்ததை விட அட்டெண்டராக இருந்திருக்கேன். ஓகே. ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணி நான் பல ஹவர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் ஃபோனெல்லாம் பண்ணேன். எனக்கு வந்து மக்கள்லாம் என்ன பேசுகிறாங்கங்கிறத பார்க்க பிடிக்கும். ஓகே. சில பேர்லாம் ஐசியூ வெளியே நீ உட்காரும்போது யாராவது 2 பேர் அழாமல் நான் ஒரு நாள் கூட போனதில்லை. எதுக்கு அழறான்னா, உள்ள ஐசியூவில் இருக்கானே நான் அழலை, பணம் இல்லையான்னு அழறான். நான் தப்பாக சொல்லலை, பட் இன்னும் ப்ராக்டிக்கல் இதுதான். பணம் இல்லை. அதாவது ஒரு ஐசியூ ஸ்டே 4 நாள் ஐசியூ ஸ்டேனா எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் புஷ்ஷுன்னு போயிடும், காணாமல் போயிடும். அதாவது நீ சொல்கிற லாஜிக் எப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் டெஃபினட்டாக முக்கியம். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் கொடுப்பானா இல்லையான்னு தெரியாது நம்ம. ஆமாம். பட் அதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் பில்ட் பண்ணி அது பாட்டுக்கு தொடாமல் அது இருந்தால் மேபி இட் வில் ஹெல்ப். இனிஷியல் ஸ்டேஜஸில் இப்போது ஒரு 20 to 30 இருக்கிறவனுக்கு மெயின் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் அவங்களோட அம்மா அப்பாவை தான் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரினா கூட
மினிமம் ஹாஸ்பிட்டலில் போய் காலடி வச்சாலே 1 லட்சம் மினிமம் போகிற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க. யார்கிட்ட போகிறோன்னு முக்கியம். நான் தான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், ஒரு ஃபேமிலி டாக்டரை முதல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நல்ல டாக்டராக இருக்கணும், அதாவது ரொம்ப இழுத்து விடாத ஆளாக இருக்கணும். அவர் மூலமாக ஹாஸ்பிட்டலைசேஷன் போகிறது, அவர் மூலமாக ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனோன்னா கொஞ்சம் இந்த தேவையில்லாத டெஸ்டிங்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். அவருக்கு செலவு கொஞ்சம் கம்மியாகும். அஃப்கோர்ஸ் சிலதெல்லாம் முடியாது, பண்ணி தான் ஆகணும். பட் சில விஷயங்கள் பண்ணலாம். முதல்ல அது முக்கியம். ரெண்டாவது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா நம்மளால் இந்த சின்ன வயசில் வர ஹாஸ்பிட்டலைசேஷனை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்போ ஒரே ஹெல்த் இன்சூரன்ஸ் சொத்து காலியாகிடும். இது வரைக்கும் 10 வருஷம் கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் எல்லாம் அவுட் ஆகிடும். ஜஸ்ட் 5 days இன் ஹாஸ்பிட்டல் காலி. அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் திரும்பி அந்த 10 வருஷத்தை நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் 10 years முடியாது அவ்வளோ. ஸோ அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, அதனால ஐ மீன் சேலரிடாக இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகே, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுட்டா ரொம்ப நல்லது. எமர்ஜென்சிக்கு அது யூஸ் ஆகும். அதை தாண்டி பேரண்ட்ஸுக்கு வந்து சில கம்பெனி பேரண்ட்ஸ்க்கு இது பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, குரூப் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் கவர் கிளைம் பண்ணுறாங்கனால குரூப் இன்சூரன்ஸோட பைசா ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ அது கம்பெனிக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அதனால என்ன ஆகும், நம்மளுடைய சம்பளம் குறையும். அது சம்பளம் குறையாட்டாலும் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா வருஷம் இவங்களுடைய இப்போ ஐஐடிலேயே எங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேசிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் 3 லட்சம் தான். ஓகே, அதோட காஸ்ட்டும் என்னுடைய 25 lakhs யுனைடெட் இந்தியா காஸ்ட்டும் ஒன்று. ஓகே, நான் என்ன 25 lakhs யுனைடெட் இந்தியா பாலிசி செப்பரேட்டாக வெளியில் எடுக்கிறோமோ அதோட காஸ்ட்டும் இதுவும் ஒன்று. ஓகே, ஸோ ஏன்னா எல்லாரும் கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸில் இந்த வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. இப்போது எனக்கு டயபெட்டிஸ் இருந்தால் 4 வருஷம் அப்புறம் தான் அந்த டயபெட்டிஸ் இதுக்கு நான் கிளைம் பண்ண முடியும். அந்த மாதிரியான வெயிட்டிங் பீரியட் குரூப் கூலிங் பீரியட்லாம் இருக்கும் கிடையாது. கம்பெனி கவரில் கிடையாது, சில கம்பெனி கவரில். அப்போ ஹை ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஓகே, அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க, கம்பெனி கவர் மாறிட்டே இருக்கும், வருஷம் மாறும். ஸோ வருஷம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். ஹெச்ஆர்கிட்டேருந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஹெச்ஆர்கிட்டேருந்து இமெயில் பண்ணால் டெலிட் பண்ணுவாங்க. ஓகே, எதுக்கே அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான், நம்ம டெலிட் பண்ணுவாங்க. நம்மளை கூப்பிடாத வரைக்கும் எதுக்குன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் பாட்காஸ்ட்டில் இந்த மாதிரி நான் ஒரு வாட்டி கேட்டதுக்கப்புறமும் என்னோட கம்பெனியில் போயிட்டு அவங்க சிஎல்ஐ அந்த மாதிரி ஒரு நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு தரவாக இது பண்ணேன். ஆனால் அவங்க சொன்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் என்ன பார்த்தேன்னா, என்னோட கம்பெனியை இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணேன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு வெண்டார் கிட்ட தான் பாலிசி எடுக்கிறாங்க. அந்த வெண்டாரை என்னால் இன்னொரு கம்பெனியில் கண்டினியூ பண்ண முடியலை. அந்த மாதிரி இருக்கும் போது இவங்களோடதில் போயிட்டு நான் பேரண்ட்ஸை ஆட் பண்ணுறது பெட்டரா, இல்லை நான் ஒரு தனியாக ஒரு குரூப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது பெட்டரா? இல்லை, குரூப் இன்சூரன்ஸ் அதாவது ஃபேமிலி கவர். ஆமாம், ஃபேமிலி கவர். தனியாக பேரண்ட்ஸ்க்கு எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, பேரண்ட்ஸ் வந்து 55 தாண்டிட்டாங்கன்னா ஓகே, தனியாக அவங்களுக்கு கவர், அவங்க 2 பேருக்கு மட்டும் ஒரு கவர் இருக்கிறது பெட்டர். ஓகே, இல்லை சில ஃபேமிலிஸில் எப்படி இருக்குன்னா, அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாமலாம், அப்பாவுக்கு தனி உடம்பு சரியாம, அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு கவர், அம்மாவுக்கு தனியாக ஒரு கவர். அப்படி எடுத்துட்டோம்னா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு தனி கவர். ஓகே, நான் ஒய்ஃபு குழந்தைங்க அவங்களுக்கு ஒரு தனி. ஓகே, என் பேர்ல இருக்கும் நாமினிஸ் மாதிரி அவங்க இருப்பாங்க. பட் என்னோட ஹெல்த்தை ப்ரொபோசர் நீ தான். ஓகே, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் உனக்கு தான் வரும். ஓகே, ப்ரொபோசர் நீ தான், பட் இன்சூர்ட் அவங்க. அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வச்சுட்டோம்னா அவன் என்ன அட்வான்டேஜ்னா, எல்லாரையும் சேர்த்தோம்னு வச்சுங்க, சிக்கஸ்ட் பர்சன் யாரோ அவங்களுடைய ப்ரீமியம் அதை வச்சு தான் ப்ரீமியம் டிசைட் பண்ணுவோம். அப்போ எல்லாருக்கும் அதே ப்ரீமியம் வரும், அது எக்ஸ்பென்சிவாக போயிடும். அடுத்து ஒரு கான்செப்ட், இதுவும் வந்து ஒரு மிக பெருசு தான், நம்ம சின்னதாக கவர் பண்ணுவோம். இப்போ நான் ஐடியில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம். இவங்களுக்கு ஒரு டேக்ஸ் பிளான் வேணும். ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே போகிறதே வந்து ஓரளவுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து டேக்ஸ் ரிடம்ஷனுக்கு ஏதாவது போகணும். ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருவோம். அடுத்து நம்ம போகிற மிகப்பெரிய விஷயம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான். இந்த ஐடி பீப்புள், இந்த கவர்மெண்ட் பீப்புளுக்கு டேக்ஸ் பிளான்ஸுக்கு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவீங்க? எதுவுமே வேணாம் இப்போ. ஓகே, அதான் ஒரு அட்வான்டேஜ். ஆனால் நான் டேக்ஸ் பல்காக கட்டுறேனே. ஒன்றுமே வேண்டாம், நியூ டேக்ஸ் ரெஜீம். ஓகே, நியூ டேக்ஸ் ரெஜீமில் ஏடிசி எதுவுமே இல்லை, எதுவுமே டிடக்ஷன்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் என்னதான் நீங்கள் ஏடிசியில் கஷ்டப்பட்டு 1.5 lakhs 80Dலாம் சேர்த்தாலும் ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமில் இருக்கிற டேக்ஸை விட கம்மி நியூ டேக்ஸ் ரெஜீமில். ஓகே, ஒரே ஒரு எக்ஸப்ஷன், ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம், அதுவும் அந்த 2 lakhs ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நியூ ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் பெனிஃபிஷியல். ஓகே,
அப்படி இல்லாதவன் யங் பீப்புளெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்காமல் இந்த யூலிப் வாங்குறது, டேக்ஸ் சேவிங் எஃப்டி வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்ட் இஎல்எஸ்எஸ் வாங்குறது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கண்ணை மூடிட்டு நியூ டேக்ஸ் ரெஜிம். இது வந்து பெரிய இதாக இருக்குது சார். ஏன்னா நான் இப்போ கேட்கும் போது அஜிஜோ நியூ ரெஜிமேலாம் போகாதீங்க, நமக்கு ஒன்றுமே டேக்ஸ் சேவிங்ஸே இல்லை. டோட்டல் மடத்தனம். ஓகே. எல்லா யங்ஸ்டர்ஸும் இம்மீடியட்டாக நியூ டேக்ஸ் ரெஜிம் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் கோயிங் டு பி டிஃபால்ட். இந்த ஏப்ரல் 1 அதாவது இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு ஏப்ரல் 1 ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து டிஃபால்ட் நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் இருக்கும். போன வருஷம் ஆப்ஷன் கேட்டாங்க, ஆமாம் இந்த வருஷம் ஆப்ஷனே இருக்காது, நியூ டேக்ஸில் தான் இருக்கும். அப்படியே விட்டுருங்க, ஓகே சந்தோஷமாக இருக்கலாம், எந்த விதமான ஏடிசியும் தேவையில்லை. அதாவது தவறான ப்ராடக்ட் வாங்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல வழி. ஓகே. எவ்வளோ பேர் டேக்ஸ் சேவிங்கிற பேரில் தப்பான ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். பட் கரெக்டாக பண்ணோம்னா இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு இங்கே டேக்ஸுக்கு அப்ளை பண்ணிடுறேன், அதேமாரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு பண்ணிடுறேன், ஒரு எஃப்டி போட்டு பண்ணிடுறேன், எனக்கு எல்லாமே இதெல்லாம் வந்து சேவிங்ஸ் தானே, இதை காட்டி நான் இங்கேருந்து பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியும்ல? இல்லை பெனிஃபிட்ஸ், அந்த பெனிஃபிட்ஸோட அதான சொல்ல வரேனே, இதெல்லாம் காமிச்சியும் நீ ஒரு டேக்ஸ் பே பண்ண போகிற. ஆமாம், அதை விட கம்மியான டேக்ஸ் நியூ டேக்ஸ் ரெஜிமில் இருக்கே. ஸோ நீ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேக்ஸுக்கு தானே போகணும். ஒன்லி எக்ஸப்ஷன் ஹோம் லோன் இருக்கிறவங்க, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு old tax regime is beneficial. All other people happy-ஆ வந்து நியூ tax போயிடலாம். இன்னும் 1 or 2 இயர்ஸில் எல்லாமே போயிடும். நியூ ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே இட் வில் கோ அவே. ஸோ ரொம்ப இது நல்ல விஷயம்ல. நான் என்னோட பணத்தை லாக்இன் பண்ணவே தேவையில்லை. கரெக்ட். நான் பாட்டு எனக்கு ஃப்ரீ, எப்போ வேணாலும் எனக்கு என்ன பைசா என்னோட திரும்பி வந்துடும். ப்ளஸ் நான் எப்படி வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் a very good thing. இதில் இந்த நியூ ரெஜிமேல எந்த ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்ஸுமே இல்லையா? இல்லை, தேவையில்லை. ஓகே. ஏன்னா அதோட டேக்ஸ் ஸ்லாப் இஸ் லோவர் தேன் ஓல்ட் டேக்ஸ். ஓகே. ஸோ அதான் சொல்கிறேன், எல்லா டிடக்ஷனையும் தாண்டியும் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் என்னோட சைட்டில் ஒரு கால்குலேட்டர் இருக்குது, அது யார் வேணால் போய் பார்த்துக்கணும். அந்த டேக்ஸ் பெனிஃபிட்டை தாண்டி நீங்கள் பே பண்ணுற டேக்ஸ் நியூ டேக்ஸ் ரெஜிமோட ஜாஸ்தி. ஓகே. ஸோ நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு ஜாலியாக போகலாம். நிம்மதியான வழி. எந்த விதமான ஏடிசி ஃபில் பண்ண தேவையில்லையோ, ஹெச்ஆருக்கு போய் ப்ரூஃப் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. நிம்மதியான வேலை. சூப்பர் சார். இப்போது ஓரளவுக்கு ஒரு 50 to 60 வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எமர்ஜென்சி ஃபண்டு, அடுத்து வந்து நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும். இதுக்கு அடுத்ததான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரும்போது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, நான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லும் போது இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அட்வைசருக்கு ஃபீ கொடுக்கணும். அப்படியே இருந்தாலும் அந்த மேனேஜர், அந்த போர்ட்ஃபோலியோ, அந்த ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கணும். பட் இண்டெக்ஸ் ஃபண்டில் இல்லை, அது ஓகே தான், ஸ்டாக்ஸுக்கே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அதாவது இதில் என்ன பிரச்சனை தெரியுமா, நிறைய பேர் என்ன நம்புகிறான்னா சீக்கிரமாக பணக்காரன் ஆயிடலான்னு ஆணித்தரமாக நம்புகிறான். இது சத்தியமாக நடக்காது. அதனால தான் இந்த ரிட்டர்ன், இதோட ரிட்டர்ன் இதை விட இங்கே ரிட்டர்ன் ஜாஸ்தி கிடைக்கும், அதை விட அங்கே ரிட்டர்ன் ஜாஸ்தி, இந்த மாதிரி அந்த தாவர மனப்பான்மை வந்து சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, எனக்கு சம்பாத்தியம் இவ்வளோ தான், என்னால் இவ்வளோ தான் சேமிக்க முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும், முதலீடு பண்ண முடியும், அதை நான் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஹையர் ரிட்டர்னை தேடி போவேன், ட்ரேடிங்க்கு போவேன், ஸ்டாக் டெரிவேட்டிவ்ஸ்க்கு போவேன். இந்த மாதிரியான ஒரு ஐடியா தான் இந்த நீங்கள் சொல்கிற கான்செப்டை. ஓகே. பட் லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிக்கிங் வந்து வெரி டேஞ்சரஸ். ஓகே. ஏன்னா எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். நான் ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்னு வச்சிங்களேன், ஒரு ஸ்டாக் சரியாக போகலன்னா ஹாப்பியாக தூக்கி போட்டு வேற வாங்குவேன். ஏன்னா எனக்கு எந்த விதமான எமோஷனல் பாண்டிங்கும் கிடையாது. நான் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவை வந்து ஒரு கிளைண்ட்ஸ்க்காக மேனேஜ் பண்ணுறேன். இப்போ நம்ம சொந்தமாக ஸ்டாக் வாங்கினோம்னா கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். ஓகே. அது சில பேருக்கு வந்து சில கம்பெனி பிடிக்கும், எனக்கு இந்த ஐடிசி பிடிக்கும், கோல்கேட், பாமோலிவ், அந்த மாதிரி. அதனால அந்த எமோஷனல் பாண்டிங் வந்துடும் அவங்களுக்கு. இது விட மாட்டாங்க அந்த கம்பெனியை. என்னதான் இல்லைப்பா ப்ரைஸ் சரிஞ்சாலும் ரிகவர் ஆகிடும்னு சொல்லி ஒரு 5-6 வருஷம் அதுலேயே வெயிட் பண்ணுவாங்க. ஓகே. எப்போ ஏறும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த டைமில் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ தான் இன்னும் சிம்பிளஸ்ட் லாஜிக் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். நான் சொல்லி எந்த விதமான தலைவலியும் நான் யங்ஸ்டர்ஸுக்கு அவங்களுடைய கோல் என்னவாக இருக்கணும், முதல்ல வந்து அப்ஸ்கில். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸை ஜாஸ்தி பண்ணணும், அவங்களோட இன்கம் எவ்வளோ முடியுமோ ஜாஸ்தி பண்ணணும், ப்ளஸ் அவங்களுக்கு ஃப்ரீ டைமை ப்ராப்பரான ஃப்ரீ டைம் வேணும். அவங்களோட ஃப்ரீ டைமே கம்மி தான், அதில் வந்து ஃபுல் கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் வேணும். இதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க பணத்தை ஜாஸ்தி பண்ணலான்னு அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அது டைம் தான் வேஸ்ட் ஆகும். ப்ளஸ் மிஸ்டேக்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோட
பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா கம்மியாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே, அது கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் பண்ணுற? அதனால இதுதான் பெட்டர் சொல்யூஷன். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்லாம் வேண்டாம், ஸ்டாக்ஸ் எல்லாம் வேண்டாம், எந்த விதமான ட்ரேடிங்கும் வேணாம். ஜஸ்ட் நிஃப்டி இல்லை சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட், ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போதும். ஓகே, ஒன்றே ஒன்று போதும், அவ்வளோதான், முடிஞ்சது வேறு. அப்புறம் உன்னுடைய ஃப்ரீ டைமை சந்தோஷமாக நீ என்ஜாய் பண்ணு. இந்த மாதிரி ஒரு பேஷன் ப்ராஜெக்டில் போடு. கரெக்ட். இல்லை ஹெல்த்துக்கு இன்னும் ட்ரெக்கிங் போ, இல்லை இன்னும் வாக்கிங் போ, சைக்கிளிங் போ, ஏதோ ஒன்று பண்ண. தேவையில்லாமல் அந்த ஸ்டாக்கை போட்டு நம்ம நோண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஸ்கில்ஸை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ட்விட்டர்லேயே இருப்பாங்க. இவனை ஃபாலோ பண்ணுவான். அவன் ஏதோ ஒரு அல்டீரியர் மோட்டிவ்ல நமக்கு சொல்லுவான், இதை வாங்கு, அதை வாங்கு, இதை வித்துருமா. ஓகே, அது நமக்கு தெரியாமல் அதை கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணி இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு. தேவையில்லாமல் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடாதுங்கிறேன் நான். எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிட்டோம்னா நான் பாட்டு என்னுடைய வேலையை சந்தோஷமாக பார்த்துட்டு. சில பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம ட்ரேடிங் பண்ணுறதே வந்து ஒரு ப்ரொஃபஷன், அதுவே வந்து ஒரு ஜாபுன்னு நினச்சி அவங்க பண்ணால் கூடயும் பரவாயில்ல. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. நிக்கில் காமத்லாம் வந்து ட்ரேடிங் பண்ணி அதில் ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி வந்திருக்காரு, ஒரு ஜாபாகவே வந்தார். பட் இவங்க என்னன்னா, ட்ரேடிங் பண்ணுங்க, காசு எடுங்க, செட்டில் ஆகிடுவீங்க லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரியானது இருக்குது. அது ஷார்ட் டேர்முக்கு அது பெட்டரா? சரி, நான் தான் சொன்னேனே, அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணுங்க, காசு வாங்க. அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணால் ட்ரேடிங்கை கூட அந்த கோர்ஸில் ஜாஸ்தி பைசா வரும். கரெக்டு. என்ன ப்ராப்ளம் ட்ரேடிங்லன்னா, அது வந்து இதே மாதிரி தான், பிஸ்னஸ் மாதிரி தான். அதை வந்து அது ஒரு இன்கம் சோர்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணோம். ஓகே. ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு நான் பேசின ட்ரேடர்ஸ்க்கு யாராவது அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து எல்லா பைசாவும் தோத்துட்டு திருப்பி ரெக்கவர் பண்ணவங்க தான் இருப்பாங்க. அது எவ்வளோ பேரால ஹேண்டில் பண்ண முடியும் எமோஷனலி. அவங்க ட்ரேட் பண்ணுறதுலாம் வந்து சின்ன அமௌண்ட்ஸ்க்கு ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறேன், பண்ணால் பெரிய அமௌண்ட்டில் பண்ணணும். எல்லா ட்ரேடர்ஸும் சொல்கிறது என்னென்னா, யூ நீட் மணி டு மேக் மணி. ஓகே, பணம் இருந்தால் தான் பணம் வரும். சும்மா நீ 100 ரூபாய்க்கு நீ ட்ரேட் பண்ணேன்னா உனக்கு அந்த அளவு தான் ப்ராஃபிட்ஸ் வரும். கரெக்ட். நீ நிறைய ட்ரேட் பண்ணால் தான் உனக்கு ப்ராஃபிட்ஸ் அதே மாதிரி வரும். பட் அது நிறைய ட்ரேட் பண்ணதுக்கு உனக்கு காசு கிடையாது. நான் சொல்ல விட்டுரு, அது தேவையில்லாத வேலை, டைம் வேஸ்ட். அது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எவ்வளவோ இருக்குது மணி பில்ட் பண்ணுறதுக்கு. அதுதான் நான் சொல்ல வரேனே, அந்த ஆசை தான் எப்படியாவது சீக்கிரமாக பணக்காரன் ஆனால் எல்லாங்கிற ஒரு டிரைவ் தான் இந்த மாதிரியான நமக்கு அது பண்ண முடியாதுங்கிற ஒரு மெச்சூரிட்டி வரணும். ஓகே, இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட லாஜிக் வந்து வெரி சிம்பிள். ஜஸ்ட் லைக் இன்சூரன்ஸ் தான். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு ட்ரஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. இல்லை, அதோட டிசிக்னேஷன் அரேஞ்ச்மெண்ட்டே வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி. அந்த ட்ரஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பணம் கொடுக்குறோம். ஓகே. இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க. இந்த ட்ரஸ்டீஸ் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த பணத்தை ஒழுங்காக போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறாரா, ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணுறாரா அப்படின்னு பார்க்குறது தான் அவங்களுடைய வேலை. பார்த்துட்டு எவ்ரி குவார்ட்டர்லி வந்து செபிக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து ஸ்டாக்ஸில் வந்து விற்பார், வாங்குவார், அவருடைய டெசிக்னேட்டட் பிளான் படி. மிகப்பெரிய அட்வான்டேஜ் மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னா, நீங்கள் சொந்தமாக ஸ்டாக் வந்து விற்றிங்கோ வாங்கினீங்கனாலும் டேக்ஸ் பே பண்ணோம். ஓகே. அதே மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பிஎம்எஸ்ங்கிறாங்க இல்லையா, அதுலேயும் வந்து அவங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜர் உங்கள் பர்சனல் போர்ட்ஃபோலியோ மேனேஜர் மாதிரி அவர் உங்களுக்காக அவர் பணத்தை மேனேஜ் பண்ணுறாரு. அங்கேயும் வந்து அவர் செல் பண்ணி பண்ணாருன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டில் அது கிடையாது. ஓகே. அவர் வந்து எவ்வளோ தடவை வேணால் ஸ்டாக்கை வந்து ட்ரேட் பண்ணலாம், உங்களுக்கு அந்த டேக்ஸ் வராது. ஓகே. நீங்கள் பணத்தை ரெடீம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு டேக்ஸேஷனும் ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே. இது இல்லாமல் இந்த மிட் கேப் ஃபண்டு, லார்ஜ் கேப் ஃபண்டு இதெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? இதோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து அதோடைய டெஃபினேஷன் வந்து ப்ரைஸ் இன்டு ஃப்ரீ ஃப்ளோட் ஸ்டாக்ஸ். அதாவது எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது, ட்ரேடிங்க்கு ஃப்ரீயாக இருக்குது. சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ப்ரமோட்டர்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே. எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து ஃப்ரீலி அவைலபிள் மார்க்கெட்டில் இன்டு த ப்ரைஸ், ஷேர் ப்ரைஸ், இதுதான் மார்க்கெட் கேப். இந்த மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் மார்க்கெட் கேப் இருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக நம்பர்ஸ் இப்போ தெரியல, ரொம்ப ஹையாக இருக்கும். அப்புறம் கடன்னு இறங்கிடும். இந்த டாப் 50 ஸ்டாக்ஸ்
அதுதான் வந்து நிஃப்டி பை மார்க்கெட் கேப். இந்த நான் டெஃபினேஷன் ஃப்ரீ ஃபார் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதாவது நம்பர் ஆஃப் ஃப்ரீலி ட்ரேடபிள் ஸ்டாக்ஸ், எவ்வளோ ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணலாமோ இன்டு மார்க்கெட் ஷேர் ப்ரைஸ். ஓகே. இந்த டாப் 10 அவங்க தட் இஸ் நிஃப்டி 50. ஓகே. டாப் 30 இஸ் நிஃப்டி சென்செக்ஸ் இன் பிஎஸ்சி. ஓகே, அவ்வளோதான். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் 50 வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 15 பேசும். ஓகே. ஸோ டாப் 100 வந்து லார்ஜ் கேப் யூனிவர்ஸ். ஓகே. இப்படின்னு சொன்னால் கூட இந்தியாவில் வந்து இம்பேக்ட் காஸ்ட்னு ஒன்று இருக்குது. இப்போது நம்மலாம் வந்து 10 ஷேர் ட்ரேட் பண்ணுவோம், மேக்ஸிமம் 25 ஷேர் 100 ஷேர் ரொம்ப ரேர் ஆகும். கம்பெனிஸ்லாம் அவங்க வந்து பல்கில் ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்க 1000 கணக்கில் 10,000 1,00,000 ஷேர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா 10 ஷேர் நம்ம ட்ரேட் விற்கிறோம் இல்லை வாங்குறோம்னா யாராவது ஒருத்தர் அதை வாங்கிக்கணும் இல்லை விற்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் அப்போ வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம வந்து ஷேர் ப்ரைஸை பார்த்துட்டு நம்ம 10 ஷேர் வாங்கலாம்னு டிசைட் பண்ணால் அவன் விற்கிறவன் வந்து ஒரு ப்ரைஸ் சொல்லுவான், வாங்குறதுக்கு நமக்கு ப்ரைஸ் தெரியும். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதுக்கு டிஃப்ரென்ஸ்க்கு பேர் தான் இம்பாக்ட் காஸ்ட். ஓகே. இதுவே நான் 50,000 ஷேர் வாங்குறேன்னு வச்சுங்களேன், 50,000 ஷேர் எனக்கு ஒரே லாட்டில் விற்கிறவன் ரொம்ப கம்மியாக தான் இருப்பான். கரெக்ட். அவன் வந்து வேற ப்ரைஸ் கேட்பான். இது வீடு வாங்குற மாதிரி தான், நீ வந்து 60 லட்சம் சொல்லுவா, வாங்குறவன் வந்து அதோட கம்மியாக கேட்பான், விற்கிறவன் ஜாஸ்தி கேட்பான். ஸோ 50,000 ஷேர்ங்கிறபோது இந்த பிட் அண்ட் செல் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகிடும். ஓகே, நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஸோ லார்ஜ் கேப், மிட் கேப்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி லார்ஜ் வால்யூம் ட்ரேடிங் நடக்கும்போது பை அண்ட் செல் ப்ரைஸ்க்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே. அந்த ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாத ஸ்டாக்ஸ்லாம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ். ஓகே. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப், அதை விட பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கவங்க ஸ்மால் கேப். ஓகே. இதுதான் பெட்டர் வே டு டிஃப்ரென்ஷியேட் இந்த ஸ்டாக். இந்தியாவிலேயே வந்து என்ன ப்ராப்ளம்னா டாப் 10 or 15 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இம்பேக்ட் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது நான் சொல்கிறது லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸ். ஹெச்டிஎஃப்சி ஷேர்லாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் கேஷ் மாதிரி. ஓகே. 50,000 ஸ்டாக்ஸ் ஈஸியாக விற்கலாம் ஒரு நாளைக்கு. வேறாஸ் நீங்கள் நெக்ஸ்ட் 50ல் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், யுனைடெட் இந்தியான்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு கம்பெனி அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். பிட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகிடும். அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நான் லாஸில் தான் விற்க முடியும், இல்லை லாஸில் தான் வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு அடிஷ்னல் லாஸ் வந்துடுது. இந்த லாஸ் வந்து மார்க்கெட் ஃபோர்ஸ், டிமாண்ட் சப்ளைனால. இது வந்து இந்த லாஸ் வந்து கமிஷன்னாலேயோ இல்லை ஃபீஸ்னாலேயோ போகல, ஜஸ்ட் மார்க்கெட் ஃபோர்ஸ்னாலேயே உங்களுக்கு போகுது. ஸோ மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் என்ன ப்ராப்ளம்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ், ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் மார்க்கெட்டில் வந்தாலோ இல்லை பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட்டில் வந்தாலோ வாங்குறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க விற்கிறவங்களோட, இல்லை ஆப்போசிட். பேட் நியூஸ் வந்தால் விற்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க விற்கிறவங்க நிறைய பேர் இருக்கும்போது அவங்க லாஸ்ட்டில் தான் விற்றானும். நான் எனக்கு வேணாம் நான் இந்த ஸ்டாக்குன்னு சொன்னால், நான் நீ லாஸ்ட்டில் விற்கிறியன்னா ஓகே நான் வாங்கிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது மிட் கேப் ஸ்டாக்ஸில் என்ன ப்ராப்ளம்னா ப்ரைஸ் வந்து கண்ணா அப்படின்னான்னு ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸ்மால் கேப்பில் அதை விட ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகே. லார்ஜ் கேப்பில் அவ்வளோவா ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஸோ இதுதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ். பயங்கரமான கிளாரிட்டியான ஆன்சர் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஒன். இது இல்லாமல் இப்போ நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னொன்று வந்து நார்மல் பீப்புளாக பண்ணுறது என்னென்னா, நல்லா தெரிஞ்சவங்க பாண்ட்ஸ் போவாங்க, கவர்மெண்ட் பாண்ட்ஸாக இருக்கட்டும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய கோல்டு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கோல்டு பாண்டு. ஏன்னா நம்மக்கிட்ட கோல்டு இல்லை, கேஜிஎஃப்பில் மட்டும்தான் இருக்குது. மற்ற இடத்துல வந்து நம்ம அதை வாங்குறதுக்கான டேக்ஸு, இந்த மாதிரி ஒரு பெரிய கோல்டு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறத ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? இந்த கோல்டு பாண்டு இதை எப்படி டிஃபர் பண்ணுறது? கோல்டே வேணாங்கிறேண்ணா. ஓகே. அம்மாவுக்கு கோல்டு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறியா, வாங்கி கொடு. பட் அதோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே சார் இருக்குது, இதுவரையும் டவுன் ஆனதே இல்லையே. அதே மாதிரி தானே. இல்லை நீ அப்படி பார்க்கக்கூடாது. ஓகே. நீ வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு 5 இயர் ரிட்டர்ன்னா 5 இயர் எல்லா 5 இயர் விண்டோஸ்லேயும் நீ அந்த ரிட்டர்னை பார்க்கணும். ஓகே. இப்படி பார்த்தோன்னா கண்ணா அப்படின்னா ஃப்ளக்சுவேட் ஆகும். ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக கோல்டோடைய ப்ரைஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு வாலடைல். ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ இறக்கம் இருக்கோ அதே அளவுக்கு கோல்டும் வாலடைல். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா 90s 2000s ஐஎன்ஆர், அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து
கண்ணாப்பின்னான்னு இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ ஏன்னா 90s தான் நம்ம எக்கானமி ஓப்பன் ஆச்சு. ஓகே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நாளைக்கு 17 ரூபா ஒரு டாலர் இருந்தது. இவங்க எக்கானமி ஓப்பன் பண்ண நெக்ஸ்ட் டே 36 ரூபீஸ் ஆயிடுச்சு ஒரே நாளில், ஓவர் நைட்டு. அதுக்கப்புறம் அந்த 36 ரூபீஸ்லேருந்து ஏறிட்டு போய் இப்போ ஆல்மோஸ்ட் என்ன 82 85 ஆல்மோஸ்ட் 85 கிட்ட வந்துடுச்சு. ஸோ இதோட ரிட்டர்ன். ஓகே. ஏன்னா இந்த ரிட்டர்ன் தான் கோல்டோடைய ரிட்டர்ன்ஸை மிகப்பெரிய காம்பனண்ட். ரெண்டு ரிட்டர்ன் இருக்குது. ஒன்று கோல்டோடைய யூஎஸ்டி ரிட்டர்ன், யூஎஸ்டி ப்ரைஸ் ரிட்டர்ன், ஐஎன்ஆர் ப்ரைஸ், ஐஎன்ஆர் யூஎஸ்டி ஃபாரெக்ஸ் ரிட்டர்ன். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கோல்டு ஐஎன்ஆர் ரிட்டர்ன். ஓகே. ஸோ ஹாஃப் காம்பனண்ட் வந்து ஃபாரெக்ஸ் ரிட்டர்ன்ஸ். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா 90s 2000 to 2010 வரைக்கும் கரன்சி வாஸ் வீக். அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஐஎன்ஆர் ஃபாரெக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தியாக இருந்தது, நல்ல கோல்டு ரிட்டர்ன்ஸ் இருந்தது. 2010 இந்த நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கோல்டு ஐஎன்ஆரும் கோல்டு யூஎஸ்டியும் மோரலஸ் இன் ஸ்டெப் இருக்குது. ஏன்னா நம்ம கரன்சி இஸ் பிகம் ஸ்டேபிள். ஓகே. ஐஎன்ஆர் இஸ் பிகம் ஸ்டேபிள், நம்ம எக்கானமி இஸ் ஸ்ட்ராங்கர். அதனால் இப்போ என்ன பிரச்சனைனா உங்களுக்கு இன் ஃபியூச்சர் கோல்டோட ரிட்டர்ன்ஸ் பழைய ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்காது. ஓகே. அன்லஸ் நம்ம கரன்சி டிவேல்யூ ஆனாலா தவிர எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கோல்டு ரிட்டர்ன்ஸ். பழைய ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்க்கக்கூடாது. ஓகே. இது வெரி இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் தட் இஸ் ட்ரூ, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அது உண்மை தான், அது பொருந்தும். பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா கோல்டு வந்து ஒரு நெகட்டிவ் அசெட்னு நான் சொல்லுவேன். நெகட்டிவ் அசெட்னா உலகத்தில் கெட்ட நியூஸ் வந்தால் அப்புறம் கோல்டு ப்ரைஸ் ஏறும், நல்ல நியூஸ் வந்தால் ஸ்டாக் ப்ரைஸஸ் ஏறும். ஓகே. ஸோ ஸ்டாக் வந்து ஆப்டிமிஸ்டிக் அசெட், இது வந்து ஒரு பெசிமிஸ்டிக் அசெட் கோல்டு. ஓகே. ஸோ ஆப்டிமிஸ்டிக் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே. அப்படிங்கிறது தான் என்னுடைய கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் மக்கள் என்ன இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் பண்ணுறேன்பாங்க. சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் உன்னால் ஃப்ரீயாக விற்க முடியாது. ஓகே. நடுவில் 8 இயர்ஸ் நடுவில் அவன் என்ன சொல்லலாம், நான் ஏன் ஃப்ரீயாக விற்கணும், 8 வருஷம் ஹோல்டு பண்ணால் எனக்கு ரிட்டர்ன் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் வந்தால் டேக்ஸ் ஃப்ரீ, ரிட்டர்ன் வரணுங்கிற கேரண்டி கிடையாது. போர்ட்ஃபோலியோ மேனேஜராக நீ அதை யோசிக்கணும். ஓகே. நம்மளால என்ன சொல்கிறான், அது நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி மைண்ட் செட்லேயே, அதாவது மெச்சூரிட்டி ஆனது வரைக்கும் நான் அந்த மாதிரி வச்சேன் கோல்டு பயங்கர ரிஸ்கி. ஓகே. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன், கோல்டு தேவையே இல்லை. கோல்டு வீட்டில் யாருக்கா வேணும்னா கோல்டு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு. ஆஃப்கோர்ஸ் எனக்கு பொண்ணு குழந்தை இருக்குது, எனக்கு 15 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம். எங்கள் கம்யூனிட்டியில் வந்து இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க, 100 சவரன் இருந்தால் தான் நாங்கள் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சாவரன் கோல்டு பாண்ட் சூப்பரான. ஓகே. அவங்க 8 வருஷத்துக்கு போட்டாங்கன்னா 24 கேரட் கோல்டுக்கு என்ன அமௌண்ட் உங்களுக்கு 8 இயர்ஸ் வந்துடும். ஓகே. ரிஸ்க் ஃப்ரீ, ரிட்டர்ன் பற்றி கவலை இல்லை. நான் கோல்டு தான் வாங்க போகிறேன். ஆமாம். இன்னைக்கு ப்ரைஸுக்கு நான் கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். 24 எனக்கு நான் வாங்குறது வந்து 22 கேரட் தான் ஜுவல்லரி வாங்குவேன். கரெக்ட். எனக்கு 24 கேரட்டுக்கு. ஸோ அந்த மேக்கிங் சார்ஜு அந்த வேஸ்டேஜஸ் அதுலலாம் அது கவர் ஆகிடும். ஸோ ரிஸ்க் இல்லாமல் கோல்டுக்கு நான் சேவ் பண்ணுவேன். என்னுடைய குழந்தை மேரேஜுக்கு நான் ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கோல்டு இஸ் அ வெரி குட் ஐடியா. ஓகே. ரிட்டையர்மெண்ட்டுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு தேவை. ஓகே. ஸோ கோல்டுக்கு தான் கோல்டு பாண்டோ கோல்டோ வேணும், பட் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் அது தேவையில்லை. அண்ட் கோல்டை வந்து நீங்கள் ஜுவல்லரியாக வாங்குறத வந்து உங்கள் சொத்தாக கணக்கிடக்கூடாது. ஓகே. அது வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க. நம்ம பேனா வாங்கினோன்னா அது சொத்து இல்லையே, நம்ம எழுதுகிறோம்ல. அதே மாதிரி ஒரு கோல்டு எடுத்து போட்டுட்டோம்னா இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ. எனக்கு நான் விற்கணுங்கிற நிலைமை வந்தால் தான் நான் அதோட ப்ரைஸை பற்றி யோசிப்பேன். பட் விற்கணுங்கிற நிலைமை வரக்கூடாதுங்கிறத நான் அதெல்லாம் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி இப்போ நானே வந்து கோல்டு தான் பெட்டர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. பட் இப்போ வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு நீங்கள் பண்ண ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி எதுவுமே எனக்கு இல்லை. பெஸ்ட்டும் கிடையாது, ஒர்ஸ்ட்டும் கிடையாது. ஓகே. நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் அஃப்கோர்ஸ் நான் முதல்ல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து மாற்றிருக்கேன். இப்போ இருக்கிற என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து அப்போ இல்லை, நான் நிறைய மாற்றிருக்கேன். பட் அது எதுவுமே வந்து ரொம்ப நெகட்டிவ் ரிட்டர்னோ ரொம்ப பாசிட்டிவ் ரிட்டர்னோ எனக்கு வந்ததில்லை. ஓகே. ஏன்னா அடித்து என்ன வந்து நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து பிட்காயின் வந்து என்ன 50 சென்ட் இருந்தபோது வாங்கினேன், 100 பிட்காயின் வாங்கினேன், இப்போ பாரு நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன், கார் வாங்கிட்டேன், ஃபெராரி வாங்கிட்டேன்பாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு இப்படியும் ஆனதில்லை அப்படியும் ஆனதில்லை. நான் ஸ்டெடியான, நான் தான் சொல்கிறேன், சாதாரணமான ஸ்டெடி க்ரோத் போதும். ஒரு 15 வருஷத்தில் வாழ்க்கையே மாறிடும். ஓகே. ஆனால் அந்த 15 வருஷத்துக்கு நம்ம டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்.
அந்த மெச்சூரிட்டி நமக்கு வேணும். மற்றபடி வியூவர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ்லாம்ப்பா இல்லைப்பா. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நான் ஒரு பாதையில் வந்திருக்கேன். ஓகே, இந்த பாதை வந்து அப்படியே எனக்கு வந்து இப்படி தான் நான் போகிறேன், இப்படி தான் ஆகணுங்கிற அந்த மாதிரி பிளானிங்லலாம் இல்லை. சிலதெல்லாம் நடந்தது, அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்கேன். நான் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு பாதையில் போவீங்க. எனக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் அட்வைஸ்னு இல்லை, பட் ஜென்ரல் காமன் சென்ஸ் என்னென்னா, விரலுக்கேற்ற வீக்கம் முதல்ல, அது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சம்பாத்தியம் இவ்வளோனா அதோட கம்மியாக தான் நம்ம செலவழிக்கணும், அது கம்மியாக தான் நம்ம ஆசைப்படணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இன்றைக்கி நான் ஜாலியாக இருக்கிறேன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறது செலவழிக்க தான். ஆனால் எல்லாத்தையும் எதுக்கு இப்போவே செலவழிக்கணும்? ஓகே, இன்றைக்கி நான் ஜாலியாக இருக்கேன், ரொம்ப முக்கியம். பட் நான் 50 வயசுலேயும் ஜாலியாக இருக்கணும், 50 வயசுலேயும் என்ஜாய் பண்ணணும். அப்போது ஒன்று பணம் இருக்கணும், ஹெல்த் இருக்கணும். ஸோ நான் இப்போது என்ன செலவழித்தாலும் ஜாலியாக இருந்தாலும் என்னுடைய ஹெல்த்தை நான் அப்யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்பவும் செலவழிக்கக்கூடாது. அப்போது அப்படி பண்ணால் என்ன ஆகிடும், ரிட்டையர்மெண்ட் ஆனால் வாழ்க்கையே மாறிடும் அவங்களுடைய. அப்புறம் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு கூட பைசா இருக்காது. ஸோ அந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாது. என்னுடைய இன்னைக்கு ஐ வாண்ட் டு கோ டு அ பார்ட்டி, ஐ வாண்ட் டு பார்ட்டி அண்ட் என்ஜாய் லைஃப். அதே டெம்பர்மெண்ட் லைஃப் லாங்காக இருக்கணும். நான் இன்றைக்கி எவ்வளோ என்ஜாய் பண்ணுறேனோ வாழ்க்கை பூரா நான் அதே என்ஜாய் பண்ணுங்கிற ஒரு மனநிலை இருந்தால் ஒரு பேலன்ஸ் ஈஸியாக. அதுதான் ப்ராப்பர் ரிட்டையர்மெண்ட்டு கூட பிளான். கரெக்ட். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார் உங்கள் டைம் கொடுத்து. தேங்க்யூ. இந்த கொஸ்டின்ஸ் இவங்க பீப்புள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத வச்சு இன்னும் நம்ம ஃபர்தராக பாட்காஸ்ட் பண்ணுவோம் சார். உங்கள் டைம் கொடுத்து இவ்வளோ தூரம் இவ்வளோ நாலேஜ் ஷேரிங் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ.